இன்று வரை தொடர்ந்து நிகழ்வாக செல்லும் இந்த நிகழ்வு தினம் காலை 5:27 ஆரம்பித்து 6:15 வரை செல்லும். மாதம் ஒரு தலைப்பு, தினம் ஒரு பயிற்சி என்ற வகையில் இந்த மாத தலைப்பு இந்த வெயில் காலத்தில் வெயில் என்ற தலைப்பில் பல தகவல்களை கூறி வருகின்றனர். அந்த வகையில் இன்றைய ஆளுமை பெங்களூரை சேர்ந்தவர், அருமையான ஒரு பாடகர், ஆன்மீக சொற்பொழிவாளர், ஸ்கை யோகா பிராக்டிஷனர், நிறைய தளங்களில் இணைந்து அவங்களது பொழிவையும் கொடுத்து கொண்டு நிறைய கேட்டுக்கொண்டு பல வகையில் தன்னுடைய பங்களிப்பை கொடுத்து கொண்டு வருகிறார். நம்முடைய தளத்தில் தொடர்ந்து பயணிக்கும் சிவகணி அவர்களின் சகோதரி ஆவார். அவர்களை இந்த தளத்தில் வெயில் என்ற தலைப்பில் அவரது உரையை கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நம் நற்புலரி தளத்திலும் தொடர்ந்து இயங்கி இப்ப நம்ம அன்பு உறவுகள் நிகழ்ச்சியிலையும் நம் கலை நிகழ்ச்சிகளோட ஒருங்கிணைப்பாளராக பணியாற்றி சிறப்பு செய்தவர் மேடம் ஃப்ளோரிஸ்வர்ஸ். தேங்க்யூ சார். அனைவருக்கும் நற்புலரின் இனிய காலை வணக்கம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு திருவின் குருவார்த்தை கேட்டல், தெளிவு குருவுரு சிந்தித்தல் தானே. குரு அருளின் துணையுடனும் இறையருளின் துணையுடனும் எனது உரையை ஆரம்பிக்கிறேன். இந்த மாதத்திற்கான தலைப்பு என்னன்னு பார்த்தோம்னா வெயில். ஸோ 21 நாட்களாக 21 ஆளுமைகள் வெயிலை பத்தி அழகா சிறப்பா பேசிட்டு வராங்க. வெயிலோடு விளையாடி வெயிலுக்கு என்னென்ன மாதிரி உணவு முறை எல்லாம் எடுத்துக்கிறது, வெயில்ல என்னென்ன மாதிரி எல்லாம் விளையாண்டாங்க, வெயில் காலத்துல அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணாங்க. அருமையான பல தகவல்கள் கொடுத்தாங்க. ஸோ யாருக்காவது ஏதாவது ஐடியா இருக்கா நான் இன்னைக்கு என்ன மாதிரி வெயிலை பத்தி பேசுறேன்னு? ரொம்ப குளிர்ச்சியா பேச போறீங்க. ஆமா சார், கண்டிப்பா. நைட் எல்லாம் ஃபுல்லா மழை. நான் என்னடா வெயில பத்தி பேசலான்னு பார்த்தா பெங்களூர்ல இப்படி மழை பெய்யுது அப்படின்னு ஆச்சரியப்பட்டேன். தேங்க்யூ சார். வேற ஏதாவது பதில்கள் இருக்கிறதா? வெயிலை ஆன்மீகத்தோடு இணைத்து பேசுவீங்கன்னு நினைக்கிறேன். ஓ சூப்பர் சார், கரெக்டா சொல்லிட்டீங்க. தேங்க்யூ சார். ஸோ அதான் டிஃப்ரெண்டா ஒரு ஆங்கிள் கொண்டுட்டு போகலான்னு சொல்லிட்டு வெயிலுக்கும் ஆன்மீகத்துக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு சொல்லி தான் நம்ம பேச வந்திருக்கேன். அனைவருக்கும் நன்றி. ஸோ வெயிலோட மற்ற பேரெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பேச்சு வழக்கில் சொல்ற பேரெல்லாம் பார்த்தீங்கன்னா சூரிய ஒளின்னு சொல்றோம், கதிரவன் சொல்றோம், ஒளின்னு சொல்றோம், உஷ்ணம்னு சொல்றோம், வெப்பம்னு சொல்றோம், சுடர், பகல் வெப்பம், அதிக வெயில், இந்த மாதிரி வெயில வந்து பல பெயர்களை நம்ம சொல்றோம். ஸோ வெயிலோட புராண கதை பார்த்தீங்கன்னா புராணங்கள்ல கதையா சொல்றாங்க. வெயில் சூரியன் வந்து எப்படி வந்து பிறந்தார் அப்படிங்கிற கதையை வந்து அதித்திங்கிறவங்களுக்கும் காச்சியப்ப முனிவருக்கும் மகனாக தான் வந்து இது சூரியன் பிறந்தாரு அப்படின்னு ஒரு புராணங்கள்ல கதையா சொல்றாங்க வெயில. இன்னொரு கதை என்ன சொல்லுதுன்னா, பிரம்மாவோட சக்தியால உருவான ஒரு இது தெய்வம் தான் வந்து சூரியன். சோ இந்த சூரியன் வந்து ஒளியாகவும் அனைத்து உலகத்திற்கு வெளிச்சத்தையும் கொடுத்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. சோ இன்னொன்னுல என்ன சொல்றாங்கன்னா, சூரியன் பகவான் வந்து பாத்தீங்கன்னா தினமும் தனது ரதத்துல வந்து 7 குதிரையில பூட்டிட்டு வானத்துல ஃபுல்லா உலகத்தை ஃபுல்லா சுத்தி உலகுக்கு வந்து வெளிச்சத்தை தராங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை சொல்லுது. நம்ம கூட படத்துல எல்லாம் பார்த்திருப்போம், 7 குதிரைகளுக்கு பின்னாடி சூரிய பகவான் உட்கார்ந்துட்டு வலம் வர்ற மாதிரி பார்த்திருப்போம். சோ இப்ப இந்த 7 குதிரைங்கிறது என்னன்னா 7 நிறங்களையும் 7 சக்திகளையும் 7 நாட்களையும் குறிக்கிறதா இருக்குது. சோ இப்ப நம்ம இந்த சூரிய பகவானோட பிறப்பை பத்தி பார்த்தோம். சூரியன் கடவுள்ங்கிறது சூரியனை வந்து கடவுளா எடுத்து அதுல வந்து ஒரு 2 ஸ்லோகங்களை வந்து உங்களுக்கு சொல்லலான்ட்டு இருக்கேன். சூரிய பகவானோட மகிமையை விளக்கும் ஸ்லோகங்கள் தான் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆதித்ய ஹிருதயம் மற்றும் சூரிய சதகம். சோ இந்த 2 ஸ்லோகங்களும் வந்து சூரிய பகவானோட மகிமையெல்லாம் விளக்குது. சோ ஆதித்ய ஹிருதயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னன்னா, ஃபர்ஸ்ட் வாழ்க்கையில ஒளி இல்லைன்னா வாழ்க்கை மனிதனுக்கு வாழ்க்கை இல்லை. சூரிய ஒளி தான் எல்லாத்துக்குமே ஒரு ஆதாரமா இருக்கு. இது ஒரு மூலமாகவும் ஒரு தெய்வீக சக்தியாகவும் தான் இருக்கு சூரிய ஒளி. சோ இப்ப வேதங்கள் இதிகாசங்கள் எல்லாம் அதனாலதான் வந்து என்ன பண்ணாங்கன்னா, சூரிய பகவானை வந்து ஒரு பெரிய உயர்ந்த இடத்துல வச்சிருந்தாங்க. இந்த சூரிய பகவானை போற்ற ஒரு மிகப்பெரிய ஸ்லோகம், சக்தி வாய்ந்த ஸ்லோகம் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆதித்ய ஹிருதயம். சோ ஆதித்யா அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா சூரியன்,
ஹிருதயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இருதயம். சூரியன் இதய சக்தியை எடுத்துரைக்கும் மந்திரம் தான் ஆதித்ய ஹிருதயம். சோ இப்ப பாத்தீங்கன்னா ஒரு ஸ்லோகம் வருது. தத்தோ யுத்த பரிஷ்ராந்தம் சமரே சிந்தயா ஸ்திதிம் ராவணம் சாக்ரதோ திருஷ்டுவா யுத்தாய சமுபஸ்திதம். சோ இப்ப ராமாயணத்துல பாத்தீங்கன்னா யுத்த காண்டம் நடைபெறுது, போர் நடைபெறுது. ராமருக்கும் ராவணனுக்கும் போர் நடைபெறுது. சோ ராமனும் ஸ்ரீராமரும் ராவணரும் போட்டி போட்டுட்டு சண்டை கட்டிட்டு இருக்காங்க. போர் புரியறப்ப ஸ்ரீராமருக்கு என்ன ஆயிடுச்சுன்னா சோர்வாயிட்டாரு. சோ அத சொல்ற ஸ்லோகம் தான் வந்து இந்த ஸ்லோகம். சோர்வடைஞ்சு ஸ்ரீராமர் அந்த இடத்துல நின்னு எதிரிய பாத்துட்டு இருக்காரு. தத்தோ யுத்த பரிஷ்ராந்தம் சமரே சிந்தையா ஸ்திதிம் ராவணம் சாக்ரதோ திருஷ்வா யுத்தாய சமுபஸ்திதம் அப்படிங்கிற ஸ்லோகம். சோ அந்த இடத்துல வந்து என்ன ஆகுதுன்னா அகஸ்திய முனிவர் மகரிஷி வந்து என்ன பண்றாருன்னா ஒரு பெரிய பவர்ஃபுல்லான ஒரு மந்திரத்தை வந்து ஸ்ரீராமர் காதுல வந்து சொல்றாரு. அந்த மந்திரம் தான் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ராம ராம மகாபாகோ ஸ்ருணுகுக்யம் சனாதனம் ஏன சர்வா நரீன் வத்ச சமரே விஜயிஷ்யசி. ராம ராம மகாபாகோ ஸ்ருணுகுக்யம் ஸ்தனாதனம் ஏன சர்வா நரீன் வத்ச சமரே விஜயிஷ்யசி. சோ இந்த மந்திரத்தை நம்ம கூறப்ப என்ன ஆகுதுன்னா எல்லா தடைகளையும் வெல்ல முடியும். சோ ராமர் வந்து அந்த யுத்த காண்டத்துல எப்படி வெற்றி பெறாருன்னா இந்த ஸ்லோகத்தை கேட்டு சூரிய பகவான மனசுல நினைச்ச உடனே தான் அவர் இந்த இதுல வந்து வெற்றி பெறாரு. சோ ராமரே வந்து இந்த ஸ்லோகம் சொல்லி அவரோட வாழ்க்கையில என்ன கஷ்டங்கள் வந்தாலும் அதுல வெற்றியை கண்டதுனால நம்மளும் இந்த ஸ்லோகத்தை சொல்றதுனால நம்மளோட வாழ்க்கையில எந்த தடைகள் வந்தாலும் அதை தவிர்த்து எரிஞ்சிட்டு நம்ம வெற்றி பெற முடியும். நம்ம இன்னைக்கு இந்த ஸ்லோகத்தை கேட்டிருக்கிறோம். சோ இன்னைக்கு என்ன தடைகள் வந்தாலும் எல்லாரும் வெற்றி பெறணும், எல்லாத்தையும் தகர்த்தெடிஞ்சு அது வெற்றியா தான் அமையணும் அப்படின்னு நான் எல்லாருக்கும் பிளஸ் பண்றேன். சோ இன்னொரு டைம் இந்த ஸ்லோகத்தை வந்து நம்ம உச்சரிச்சிடலாம். ராம ராம மகாபாஹோ ஸ்ருணுகுக்யம் சனாதனம் ஏன சர்வானரின் வச்ச சமரே விஜயஸ்யசி. சோ புத்துணர்ச்சி பெற்று போர்ல வந்து ஒரு வெற்றி புரிஞ்சார் இந்த ஸ்லோகத்தை படிச்ச உடனே. சோ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா சோர்வு மனத்தளர்ச்சி எது இருந்தாலும் இறை நம்பிக்கைன்னு ஒண்ணு இருந்தா நம்ம அதுல இருந்து மீண்டும் எழுந்து வரலாம் அப்படிங்கறதுதான் வந்து இந்த ஸ்லோகம் வந்து நமக்கு சொல்லுது. சோ சூரியனோட மகத்துவம் பாத்தீங்கன்னா என்னன்னா சூரிய ஒளி இல்லைன்னா உயிர்கள் வாழ முடியாது. சோ நமக்கு சூரிய ஒளி முக்கியம், வெப்பம் தேவை, மழைக்கான காரணமா தான் இருக்கு சூரியன்கிறது. அடுத்தது பாத்தீங்கன்னா விவசாயத்திற்கு சூரிய ஒளி மிகவும் முக்கியமா இருக்கு. தமிழர்கள் வந்து கண்கண்ட தெய்வமா தான் சூரியனை வணங்கிட்டு வந்தாங்க. காலையில எப்போதுமே சூரியனை வணங்குற பழக்கத்தை வந்து வச்சிருந்தாங்க. சூரிய நமஸ்காரம் செஞ்சு சூரிய பகவானை வழிபட்டாங்க. இப்ப பாத்தீங்கன்னா பொங்கல் டைம்ல எல்லாம் வந்து நம்ம சூரிய பகவானை வந்து வழிபடுறோம். சோ சூரியனை வந்து நம்ம ஒரு கண்கண்ட தெய்வமா தான் நினைக்கிறோம். சூரியனுக்கு நம்ம விவசாயம் பண்ணி விவசாயத்துல கிடைத்த அனைத்து பொருட்களையுமே வந்து அன்னைக்கு பொங்கல் அன்னைக்கு சூரியனுக்கு வெளியில வச்சு பொங்கலையும் வச்சு இவ்வளவு விளைஞ்சதுக்காக சூரிய பகவானுக்கு நன்றியை தெரிவிச்சு நம்ம சூரியனை ஒரு கடவுளா இது பண்றோம். வேதங்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா பிரத்யக்ஷ தெய்வமா வந்து சூரியனை வந்து நம்ம கொண்டாடுறோம். பிரத்யக்ஷ தெய்வம்னா யாருக்காவது தெரியுமா? இந்த வார்த்தையை கேள்விப்பட்டிருக்கீங்களா? முக்கியமான யாருக்கு மாதிரி அதிமுக்கியமான அந்த மாதிரி எதுவுமா? ஓகே சார் நன்றி சார். யாருக்கு இணை தெய்வமாக வணங்குகின்றோம். என்ன சார்? அருளை கொடுக்கும் வணக்கம். சார் கேக்கல தாமோதரன் சார். அருளை கொடுக்கும் தெய்வமாக அன்று அருளை கொடுக்கும் தெய்வம். யாருக்கு இணையா சொல்ல முடியாது, அதுக்கு இணை அதுதான் அப்படின்னு சொல்லுவாங்க. சூப்பர் சார், நன்றி சார், நன்றி. சூப்பர், அருமை. நம்ம பிரத்யக்ஷ தெய்வம், பிரத்யக்ஷனா நம்ம வார்த்தையை கேள்விப்பட்டிருப்போம், பட் அதன் அர்த்தம் நமக்கு தெரியல இத்தனை நாளா. பிரத்யக்ஷ அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா அக்ஷ அப்படின்னா கண்ணு, பிரதி அப்படின்னு பாத்தீங்கன்னா எதிரில் அப்படின்னு அர்த்தம். சோ நம்ம எதிரிலே பார்க்கக்கூடிய ஒரு கண் கண்ட தெய்வம் சூரியனை வந்து நம்ம அனுபவிக்க முடியும், ஃபீல் பண்ற முடியற தெய்வம் தான் வந்து பிரத்யக்ஷ தெய்வம் அப்படின்னு நம்ம சொல்றோம்.
மத்த தெய்வங்களை எல்லாம் நம்ம கண்ல பார்க்க முடியாது, ஃபீல் பண்ண முடியாது. பட் சூரியனை வந்து நம்ம ஃபீல் பண்றோம், அனுபவிக்கிறோம், கண் முன்னாடியே பார்க்கிறோம். அததான் வந்து பிரத்யக்ஷ தெய்வம் அப்படின்னு சொல்றாங்க. வேதங்கள் எல்லாம் வந்து சூரிய பகவான பிரத்யக்ஷ தெய்வமா கருதுறாங்க. சோ இப்ப சூரியன் பாத்தீங்கன்னா நார்மலா நம்ம சொல்லணும்னா மனித உடலுக்கு முக்கியமான அவசியமான ஒன்று. விட்டமின் டி சூரிய ஒளியில இருந்து நமக்கு கிடைக்குது. மன அழுத்தம் குறையுது, உடலுக்கு தேவையான சக்தி எல்லாம் கிடைக்குது. சோ இதெல்லாம் ஜென்ரலா சூரியனை பத்தி நமக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் தான், பல இன்ஃபர்மேஷன்கள். இப்ப பாத்தீங்கன்னா சூரிய பகவானோட ஸ்லோகங்கள்ல வந்து அவங்க சூரிய பகவானோட மத்த பெயர்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, மற்ற பெயர்கள் ஆதித்யன், பாஸ்கரன், திவாகன், மார்த்தாண்டன், ரவி, இந்த மாதிரி பல பெயர்களை வந்து குறிக்கிறாங்க. சூரியன் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னன்னா, சூரியன்ங்கிறது வந்து இருளை அகற்றி அறிவை கொடுக்கறது தான் சூரிய பகவானோட ஒரு முக்கியமான வேலை. சோ இப்ப உலகத்துல இருள் நீங்கி அறிவு எப்படி வருது, அது மாதிரி ஒவ்வொரு மனிதனின் உள்ள அறியாமை நீங்கி இருள் நீங்கி ஒளி எப்படி பிறகுதோ, அது போல ஒவ்வொரு மனிதனின் உள்ள அறியாமை நீங்கி அறிவு என்னும் இருள் பிறகுது. ஒவ்வொரு நாளும் சூரியன் உதிக்கும் போது நம்ம ஒவ்வொரு தினமும் ஃப்ரெஷ்ஷா நம்ம ஸ்டார்ட் பண்றோம். சோ அது மாதிரி நம்மளோட அறிவுங்கிறது வந்து நமக்கு ரெஃப்ரெஷ் ஆயிட்டே இருக்கணும். அப்படியே இருந்தோம்னா நம்ம அப்படியே ஒரே ஸ்டேஜ்ல தான் இருப்போம். அந்த அறிவு வந்து ஒளி பிறந்துட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்றதுதான் சூரியனோட ஒரு முக்கியமான ஒரு இது. இப்ப இருள்னு பாத்தீங்கன்னா நமக்கு என்னன்னா, நமக்கு ஏற்படுற பிரச்சனை, துக்கம், கவலை, பயம், சோகம் இதெல்லாம் வந்து நம்ம இருளா பார்க்கலாம். இதே ஒளி அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, அறிவு, நம்பிக்கை, தைரியம், இந்த மாதிரி இதுல எல்லாம் வந்து நம்ம ஒளியா பார்த்து அதுல இருந்து நம்ம மீண்டு வரலாம். என்னதான் நமக்கு பிரச்சனை, கவலைகள் இருந்தாலும் ஒரு நம்பிக்கையோட நம்மளோட அறிவை யூஸ் பண்றப்ப அந்த பிரச்சனைகளில இருந்து நம்ம ஒரு நல்ல வழி கிடைக்கும். சோ இப்ப ஆதித்ய ஹிருதயத்தோட மகிமைய சொல்ற ஒரு ஸ்லோகம் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆதித்ய ஹிருதயம் புண்ணியம் சர்வசத்ரு விநாசனம் ஜயாவகம் ஜபேன் நித்யம் அக்ஷயம் பரமம் சிவம். ஆதித்ய ஹிருதயம் புண்ணியம் சர்வசத்ரு விநாசனம் ஜயாவகம் ஜபேன் நித்யம் அக்ஷயம் பரமம் சிவம். சோ இது என்ன சொல்லுதுன்னா, இது ஒரு புனிதமான நூல். இந்த ஸ்லோகங்களை படிக்கிறப்ப அனைத்து எதிரிகளையும் நம்ம வந்து எதிரிகளையும் வெற்றி பெற முடியும் அப்படிங்கறத சொல்றதுதான் இந்த ஆதித்ய ஹிருதயத்தோட மகிமை. இதுதான் இந்த ஸ்லோகம் வந்து அதான் குறிக்குது. சோ இப்ப சூரிய பகவானோட பெருமையை சொல்ற ஸ்லோகம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆதித்ய சவிதா சூரியக ககஃப் பூஷா கபஸ்திமான் சுவர்ண சத்ருஷோ பானோர் ஹிரண்ய ரேதா திவாகரக. சோ சூரியனோட ஒளிய வந்து நம்ம இந்த ஸ்லோகத்துல வந்து சொல்றாங்க. சூரிய ஒளியோட சக்தியை தான் வந்து இந்த ஸ்லோகத்துல சொல்லியிருக்காங்க. அதாவது ஆதித்ய சவிதா சூரிய ககஃப் பூஷா கபஸ்திமான் சுவர்ண சத்ருஷோபானோ ஹிரண்ய ரேத்தே திவாகரக. அதாவது சூரியனோட பல பெயர்களையும் சூரிய பகவான் எப்படி ஒளிய வந்து இந்த உலகத்துக்கு கொடுத்துட்டு இருக்கார் அப்படின்னு சொல்றதுதான் வந்து இந்த ஸ்லோகம். சோ இப்ப சூரிய பகவான் வந்து நமக்கு வாழ்க்கைக்கு சொல்ற பாடங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, சோரம் வந்தாலும் விடக்கூடாது. அதாவது தோல்வி, அவமானம், கஷ்டம் இதெல்லாம் வந்தாலும் நம்ம தன்னம்பிக்கையோட எழுந்து நின்று அடுத்த நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கறதான் வந்து இந்த சூரிய பகவான் சொல்றாரு. சோர்வுங்கிறது நமக்குள்ள இருக்கக்கூடாது, உழைப்புங்கிறது இருக்கணும். உழைச்சு நம்ம கடினமா வேலை செய்யணும் அப்படிங்கறதுதான் வந்து சூரிய பகவான் சொல்றாரு. அதே மாதிரி ஒழுக்கம் மிக முக்கியம். இப்ப பாத்தீங்கன்னா சூரியன் ஒரு நாள் லேட்டா வராரா இல்ல ஒரு நாள் முன்னாடி வராரா அந்த மாதிரி இல்லாம எப்படி கரெக்ட் டைம்க்கு மறையறாரோ அது மாதிரி நம்மளோட வாழ்க்கையிலயும் வந்து நம்ம டைமிங்கை ஃபாலோ பண்ணி ஒழுக்கமா நம்மளோட வேலைகளை வந்து கடமைகளை வந்து சரிவர செஞ்சுட்டு வரணும். சோ நேரத்தை கடைபிடிக்கணும். உழைப்ப நம்ம கைவிடாம உழைப்ப ஒரு கையில ஒரு பெரிய ஆயுதமா வச்சிருக்கணும். சோம்பலை விடணும். சோ இது எல்லாம் நம்ம கடைபிடித்தோம்னா வாழ்க்கையில கண்டிப்பா நமக்கு வெற்றி நிச்சயம் அப்படிங்கறதா வந்து இந்த ஸ்லோகங்கள்ல இருந்து சூரியன் கிட்ட இருந்து நம்ம கத்துக்கிறது. அப்புறம் பிறருக்கு உதவ வேண்டும். சோ நம்ம பாத்தீங்கன்னா செல்ஃபிஷா இல்லாம பிறருக்கு உதவணும். இப்ப பாத்தீங்கன்னா சூரியன் ஆகட்டும், தண்ணி ஆகட்டும், அது நம்ம ஒரு சிலருக்கு மட்டும்தான், இல்ல நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு நினைச்சா இந்த உலகம் இன்பமுற்று இருக்குமா அப்படின்னு யோசிச்சு பாருங்க. சோ சூரியன் வந்து பணக்காரங்களுக்கு நான் சன்லைட் தருவேன், ஏழைக்கு வெளிச்சம் தரமாட்டேன் அப்படின்னு இருந்தா எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. சோ அந்த மாதிரி இல்லாம சூரிய பகவான் எப்படி எல்லாருக்கும் அவரு எல்லாருக்கும் ஒன்னா ஒரே மாதிரி இருக்காரோ அது மாதிரி நம்மளும் எல்லாருக்கும் உதவணும். சோ அன்பு, சேவை, நல்ல மனம், உதவி இதெல்லாம் வச்சு நம்ம உதவணும். சோ இப்ப இளைஞர்களுக்கு பாத்தீங்கன்னா ஆதித்ய ஹிருதயத்துல என்ன சொல்ல வராங்கன்னா, இளைஞர்கள் வந்து பல கவலைகள்லயும் மன அழுத்தத்திலையும் பயத்திலையும் இருக்காங்க. தன்னம்பிக்கை குறைஞ்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க இன்றைய கால இளைஞர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா. சோ அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த ஆதித்ய ஹிருதயம் படிக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, மன அமைதி கிடைக்குது, கவனம் அதிகரிக்குது, நேர்மறை எண்ணங்கள் வந்து அதிகமா பெருகுது. சோ
இதெல்லாம் வந்து ஆதித்ய ஹிருதயத்துல சூரிய பகவானை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய பல விஷயங்கள். அடுத்தது பாத்தீங்கன்னா இன்னொரு ஸ்லோகம் வந்து சூரிய சத்தக்கம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. சோ இது வந்து என்னன்னா மயூர கவி அவர்கள் வந்து எழுதியிருக்காங்க சூரிய சதக்கம் அப்படிங்கிறது. சூரியன் அப்படின்னா நமக்கு தெரிஞ்சது ஆல்ரெடி சூரிய ஒளிங்கிறது. சதக்கம் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா சத்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னன்னா 100 அப்படின்னு சொல்றது. 100 ஸ்லோகங்களை கொண்டு இயற்றப்பட்ட பாடல் தான் வந்து சூரிய சதக்கம் அப்படின்னு சொல்றாங்க. சதக்கம் அப்படின்னா 100 பாடல்கள். இந்த இதுல வந்து மயூர கவி 100 பாடல்களை வந்து சூரியனை பத்தியும் அவரோட உலக நலன், உடல் நலன், ஆன்மீக ஞானம், பக்தியின் பலன். சோ இதையெல்லாம் வந்து இந்த 100 ஸ்லோகங்கள்ல வந்து சூரிய பகவான் மயூர கவி வந்து கொடுத்திருக்காரு. ஜம்பாராதீப கும்போத்பவமிவ ததஸ் சாந்திரா சிந்தூர ரேணும் சக்தா சிக்தா இவைகைர் உதயகிரி தட்டி தாத்து தாராத்ரவஷ்ய அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முதல் பாடல் கொடுத்திருக்காங்க. இதுல வந்து என்ன சொல்றாங்கன்னா சூரியனோட அழகை வந்து வர்ணிக்கிறாங்க. சூரியன் தோன்றும் போது உதிக்கும் போது சிவப்பான நிறத்துல இருப்பாரு. சோ மலை மீது சிந்தூரம் பூசி இருக்க மாதிரி சூரியோட ஒளிய வந்து சொல்லியிருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா மலை மேல குங்குமம் பூசிட்டு இருந்தா எவ்வளவு அழகா தெரியும் தூரத்துல இருந்து பாக்குறப்ப. அது மாதிரி சூரியனோட அழகு வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சூரியனோட அழகை பத்தி இந்த ஸ்லோகத்துல வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்த ஸ்லோகத்துல பாத்தீங்கன்னா பக்தி பிரக்வாய தாத்தும் முக்குள்ள புட்டக்குட்டி கோட்ட ரக்டோலீனாம் லக்ஷ்மிம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இப்ப சூரியன் உதிச்ச உடனே என்ன ஆகுது, மலர்கள் எல்லாம் மலருது. அது போல இப்ப தாமரை மலரை எடுத்துக்கிட்டீங்கன்னா சூரியன் உதிர்ந்த உடனே தாமரை மலர் மலருது. அது போலதான் மனித மனம் வந்து தெய்வ நம்பிக்கை அப்படிங்கிற இதுலதான் வந்து மனித மனம் வந்து வளருது அப்படின்னு சொல்ல வராங்க. சோ சூரியனோட அழகையும் சூரியனோட மத்த பேர்களையும் வந்து இந்த 100 சூரிய பகவானோட அருள், அதாவது சூரியன் வந்து உலக நன்மைக்கு எப்படி எல்லாம் சொல்லியிருக்காரு. அடுத்தது நான் ஒரு மனிதனோட உடல் நலம் எப்போதுமே வாழ்க்கைக்கு முக்கியம் எல்லாருக்குமே. சோ அது என்னென்ன மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஆன்மீக ஞானத்தை பத்தி, அடுத்தது வந்து பக்தியோட பலன், நம்ம உண்மையான பக்தி இருந்தா அதுக்கான பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஒரு ஸ்லோகத்திலையும் வந்து பல கருத்துக்களை வந்து கொடுத்திருக்காங்க. சோ இந்த மாதிரி சூரிய சதக்கம்லயும் ஆதித்ய ஹிருதயத்திலையும் சூரிய பகவானை பத்தி போற்றி பல பாடல்களை கொடுத்திருக்காங்க. சோ இந்த பாடல்களை வந்து நம்ம டெய்லியும் படிக்கிறதுனால நமக்கு வாழ்க்கையில கஷ்டங்கள் நீங்கி இன்பம் கிடைக்குது. சோ இறுதியா ஒரு ஸ்லோகம் பாத்தீங்கன்னா ஏதத் திரிகுணிதம் ஜப்த்வா யுத்தேஷி விஜயிஸ்யசி. அதாவது ஏதத் திரிகுணிதம் அப்படின்னா யார் இந்த ஸ்லோகங்களை எல்லாம் 3 அப்படின்னா 3 அப்படின்னு அர்த்தம். 3 முறை டெய்லியும் படிக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில வந்து வெற்றி நிச்சயம் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் இன்னும் ஒரே ஒரு ஸ்லோகம் லாஸ்டா சொல்லி உரையை நிறைவு செய்கிறேன். பானோ பாஸ்கர மார்த்தாண்ட சண்டரஷ் மே திவாகர ஆயுர் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் ஸ்ரீயம் புத்ராம்ச தேஹிமே. அதாவது பானோ பாஸ்கர மார்த்தாண்ட சண்டரஸ் மே திவாகர ஆயுர் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் ஸ்ரீயம் புத்ராம்ச தேஹிமே அப்படின்னு சொல்ற பாடல். அதாவது பானோ அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னன்னா சூரியனோட ஒரு பேர் தான் பானோ அப்படிங்கிறது. அதே மாதிரி பாஸ்கர அப்படிங்கிறது சூரியனோட பேரு. மார்த்தாண்ட, சண்டரஷ் இதெல்லாமே வந்து சூரியனோட பெயர்களை வந்து குறிக்குது. திவாகர இதுவும் சூரியனோட பேர் தான். ஆயுர் ஆரோக்கியம், ஆயுர் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீண்ட ஆயுள கொடு அப்படின்னு சொல்லி சூரியன் பகவான் கிட்ட நம்ம வேண்ட மாதிரி. ஆரோக்கியம் அப்படின்னா நல்ல உடல் நலத்தை வந்து கொடு அப்படின்னு சொல்லிட்டு. ஐஸ்வர்யம் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னன்னா செல்வ வளம். ஸ்ரீயம் அப்படின்னாலும் மங்களம், செல்வம் அப்படின்னு தான் குறிக்குது. புத்ராம்ச அப்படின்னா புத்திர பாக்கியம், அதை வந்து அருள் புரியணும் அப்படின்னு சொல்றது. தேஹிமே அப்படின்னா எங்களுக்கு அருள் புரிவாயாக அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடலோட நான் நிறைவு செய்யறேன். சோ சூரியன் எப்படி சூரியன் எப்படி ஒளி தருதோ அது போலதான் நம்மளும் பிறரோட வாழ்க்கையிலையும் நல்ல ஒளிகளை பரப்பணும். ஒருத்தர் கஷ்டம் சொல்றப்ப அவங்களுக்கு நம்ம உதவி செய்யணும். சூரிய நாராயணனை வணங்குவோம், வாழ்க்கையில ஒளி பெறுவோம்.
சூரிய நாராயணாய நமக அப்படின்னு சொல்லிட்டு என்னோட உரையை நிறைவு செய்கிறேன். அனைவருக்கும் நன்றி. நன்றி 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 மேடம். இவ்வளவு இல்லாத 21 நாள் இல்லாத ஒரு உங்க இதுல இருந்தது. முழுமையாகவே வந்து ஒரு ஆன்மீகத்துல வெயில், அதாவது சூரியனை கொண்டு போனது. ஆன்மீகம் அப்படிங்கிறது வந்து ஜென்ரலா இப்ப வந்து ஒரு மதத்தோடையோ ஒரு ஒரு பர்டிகுலரான ஒரு கம்யூனிட்டியோடயோ கொண்டு போகாம, ஆன்மீகம் அப்படிங்கிறது என்னன்னா நமக்கு உயர்வை கொடுக்கறது, மனமகிழ்ச்சி கொடுக்கிற எந்த செயலுமே ஆன்மீகம் அப்படிங்கிறது என்னோட புரிதல். ஸோ ஆன்மீகத்துல என்ன இருக்கு அப்படின்னா ஒரு பிலீஃப் சிஸ்டமும் கலந்து இருக்கு. ஒரு விஷயத்தை நம்ம முழுமையா நம்பினால் அதை நோக்கி நம்ம மனம் பயணிக்கும், நம்ம எண்ணங்கள் பயணிக்கும், எண்ணங்கள் பயணித்தால் நம்முடைய செயல்கள் பயணிக்கும், செயல்கள் பயணித்தால் முடிவுகள் பயணிக்கும் அப்படின்னு முடிவுகள் வரும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த வகையில வெயில்ங்கிறதுல ஒரு ஆன்மீகத்தை கொண்டு வந்து, ஒரு ஆதித்ய இதயம் அப்படிங்கிற ஸ்லோகம் கொண்டு வந்து அதுல என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லி, மெயினா எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் சூரியனையும் டிசிப்ளினையும் ஒன்றுபடுத்தினது. எப்பவுமே அந்த நேரம் தவறாமை, எல்லாருக்கும் காமனா இருக்கிறது, இதெல்லாம் நிறைய செய்திகள் சொல்லி மிக அருமையாக ஒரு ஒரு டிஃப்ரெண்டான பரிமாணத்துல நல்ல ஒரு செஷன் இருந்தது. அருமை. இன்று பிறந்த நாள், திருமண நாள், சுப நிகழ்ச்சியில் கொண்டாடுறவங்க நம்ம நபர்கள் இருந்தால் கையெழுத்து சொல்லலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் இருந்ததுன்னா எப்போ வேணாலும் சொல்ல ஞாபகம் இருந்தால் கூட உலகில் பிறந்த நாள், திருமண நாள், சுப நிகழ்ச்சியில் கொண்டாடுற நபர்களுக்கு நம்ம நற்பலர் குடும்ப சார்பாக நல்வாழ்த்துக்களை தெரிவித்து, பிள்ளை பேர் வேண்டுவோர் அந்த வரம் கிடைக்க வேண்டியும், உலகில் உள்ள அனைத்து உயிர்களும் உடல் நலம், மனநலம், நீளாயில் பெற்று நீண்ட ஆயுளாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்தனை வைத்து ஃபீட்பேக் செஷனுக்குள்ள நுழையிறோம். முதல்ல ஃபீட்பேக் செய்ய அழைப்பது லோகநாதன் ஐயா. வாங்க ஐயா. அனைவருக்கும் இனிய நற்புலரி காலை வணக்கம். இன்றைய பொழிவாளர் சிவசங்கரி மேடம். இவங்க ட்வின்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே குரல் சிவகனி மேடத்துக்கு என்ன குரலோ அதே குரல். இவங்க தான் முதல்ல இப்போ பெரியவங்க, ஆனால் அவங்க பெரியவங்கன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இவங்க தான் முதல்ல அந்த கருவில் உருவானவங்க. இவங்க தான் பெரியவங்க. ஆனால் சிவகனி மேடத்தை கேட்டால் என் தங்கை அப்படின்றாங்க. ஆனால் 2 பேரும் ஒரே விதமான எண்ணங்கள் இருக்க இல்லை தெரியல. ரொம்ப உயர்வான எண்ணங்கள், ரொம்ப உயர்வான இன்னைக்கு சூரியனை பற்றி சொல்லும்போது மற்ற இந்த 21 நாளில் கேட்டதை விட ஒரு வித்தியாசமான கிளாஸ் இது. ரொம்ப மகிழ்ச்சியான கிளாஸ். ஏன்னா நான் காலையில் எழுந்தோடனே முதல்ல கதவை திறக்கிறது நான் தான். ஃபஸ்ட்டு சூரிய நமஸ்காரம் தான் பண்ணுவேன். சூரிய நமஸ்காரம் தான். மேடம் சொன்ன ஸ்லோகங்கள்லாம் எனக்கு ஒன்றும் கூட தெரியாது. நானும் தமிழில் கேட்டுக்கிறது அவர்கிட்ட. என் உடல்நலத்தை நன்றாக வைத்துக்கொள்ள எல்லா உறுப்புகளுக்கும் நீ சக்தி கொடுக்கணும் சூரிய பகவானே அப்படின்ட்டு ரொம்ப ரொம்ப மனமுருகி கேட்குறேன் காலையிலே. இன்னைக்கு சூரியனை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது. இன்னைக்கு நிறைய விஷயம். சூரிய சதகம், சூரியனுடைய நம்ம கண்கண்ட தெய்வம், ஏழைகளுக்கு கண்கண்ட தெய்வம். மற்ற தெய்வத்துக்கு கும்பிடும்போது பூஜை புனஸ்காரம் எல்லாம் செய்து கும்பிடணும். இவர் வந்து அப்படி எதிரிலே நிற்கிறாரு. காலையில் எழுந்த உடனே எல்லாருமே வணங்கக்கூடிய ஒரு கண்கண்ட தெய்வம். ரொம்ப ಚೆನ್ನಾಯ್ತು ರೀ. வாழ்த்துக்கள். நம்ம எப்போ பார்க்க போகிறோம்னு தெரியல. ஏன்னா எல்லாரையும் சேர்த்து பார்த்தா அப்படி இருக்கும். உங்கள் ஒருத்தரை பார்த்தாவே போதும். எல்லாரையும் சேர்த்து நம்ம நற்புலரில் இருக்கிறவங்க எல்லா லெஜெண்டு தான் எல்லாருமே. அதில் எல்லா லெஜெண்டையும் சேர்த்து உங்களை ஒருத்தரை பார்த்தா போதும். அது கூடிய சீக்கிரம் இந்த வாரத்திலே கூட நடக்கலாம். உடல் நான் தனியாக அவங்க கூட பேசுகிறேன். ரொம்ப நன்றி ஐயா. அனைவருக்கும் நன்றி. மேடத்துக்கு கோடி நமஸ்காரம். நன்றி ஐயா. ஐயா பாட்டு கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அவன் யாருக்காக கொடுத்தான்? ஒருத்தருக்காக கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். மண்குடிசை வாசல் என்றால் தென்றல் வர மறுத்திடுமா? மாலை நிலா வேலை என்றால்
வெளிச்சம் தர வாழ்த்திடுமா, உனக்காக ஒன்று எனக்காக ஒன்று ஒருபோதும் தெய்வம் கொடுத்ததில்லை. ரொம்ப நன்றி ஐயா, அனைவருக்கும் நன்றி. நன்றி கோடான கோடி நன்றி. எனக்காக நம்ம சார் வந்து எனக்காக அவர் ஒருத்தர் பிரார்த்தனை பண்ணால் எல்லாருக்கும் சேர்த்து அவர் பிரார்த்தனை பண்ணால் போதும். நன்றி 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 ஐயா. நன்றி நன்றி லோகநாதன் ஐயா. ஐயா ஒரே ஒரு சின்ன விஷயம் இருக்கும். நம்ம சகோதரி அக்கா நித்யா தேவி அவர்களும் கொஞ்சம் உடல்நல குறைவா இருக்கிற மாதிரி செய்திக்கு சொன்னாரு மில்டன். அவங்க 2 பேருக்கும் சேர்ந்து நம்ம வேண்டிக்குவோம். நன்றி. நன்றிங்க. நம்ம லோகநாதன் ஐயாவும் நித்யா தேவி மேடம் உடல் நலம் பெற்று நல்ல விரைவில் குணமடைய நம்ம எல்லாருமே பிரார்த்திச்சு. நாராயணன் சார் உங்க ஃபீட்பேக். வணக்கம் எல்லோருக்கும் நட்புலரி வணக்கம். இன்றைய வெயில் அதன் முக்கியமான ஆள் சூரியன். சூரியனை பத்தி அழகா ஆதித்ய ஸ்லோகம் வந்து சூப்பரா சொன்னீங்க. நான் வந்து ஒரு 10ஆம் வயசுல வந்து ஸ்லோகம் படித்தேன், சான்ஸ்கிரிட் படித்தேன். அப்போ அங்க வந்து எனக்கு குருநாதரா இருக்கிறது இவ்வளவு அழகா ஒவ்வொரு வரியா சொல்லுவார் அந்த சான்ஸ்கிரிட்ட. அது எனக்கு மலர் நினைவா வந்தது. அப்புறம் வந்து நீங்க சூரியன் எவ்வளவு முக்கியம், ஆன்மீகத்துல வந்து சூரியன் வந்து ஒரு முக்கியமான கதாபாத்திரமா இருக்கும். நீங்க ராமரோட வம்சம் பார்த்தா சூரிய வம்சம் தான் சொல்லுவாங்க. இன்னைக்கு நம்ம இந்த கோயில் புது கோயில் ஒண்ணு ஓபன் பண்ணி ராமர் இதெல்லாம் பண்றது வந்து சூரிய வம்சத்தோட வம்சாவளி தான் சொல்றாங்க. 500 வருடங்களுக்கு முன்னாடி அவங்க இந்த கோயில் கட்டின பிறகுதான் அந்த இடத்துக்கே வந்தாங்கன்னு ஒரு இது தகவல் இருக்கு. அதனால சூரியனை நீங்கள் வெயிலை ஒரு வித்தியாசமாக ஆன்மீகத்தோடு இணைந்து பேசினது நிறைய விஷயங்கள் கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி. மென்மேலும் இந்த மாதிரி சில விஷயங்களை தேர்ந்தெடுத்து அதை இந்த தளத்துக்கு கொடுக்கும் பொழுது ஒரு வித்தியாசமாக இருக்கிறது. வாழ்த்துக்கள் மேடம். நன்றி, வணக்கம். நன்றி நாராயணன் சார். வறுமை அப்படியே நம்ம சூரியனோட பெயர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம சன் டிவி குடும்பத்தோட சேனலை பார்த்தா தெரியும். ஆதித்யா, உதயா அந்த மாதிரி அது சம்பந்தமான சேனலா இருக்கும். சூரியனோட எத்தனை பேர் தெரிஞ்சதுன்னா அந்த சேனல்லாம் பார்த்தாலே தெரியும். ஜெகநாத் சார் நீங்க நன்றி ரமேஷ். அனைவருக்கும் வணக்கம். நான் நேற்று பேசும்பொழுது எல்லாரும் நம்மளோட பழைய காலத்தை நிறைய படுத்துற மாதிரி பேசுறாங்கன்ற மாதிரி நிறைய இருந்ததுன்னு சொன்னா, அதுல இருந்து வேறுபட்டு சிவசங்கரி அவர்கள் ஆன்மீகத்தோட பாதையில சென்றிருக்காங்க. இன்னைக்கு ஆன்மீகம்ன்றது மனிதனோட மனத்தை மேம்படுத்துவதுன்றதுதான் நான் புரிஞ்சுக்கிட்டது. ஆன்மாவை மேம்படுத்துவது அதுதான் ஆன்மீகம். ஸோ அதை அதன் மனதை மேம்படுத்தணும்னா ஒருநிலைப்படுத்தணும். அதற்கு வந்து நம்ம யோகா அதெல்லாம் பண்ணும்போது அதுல முக்கியமானது சூரிய நமஸ்காரம்னு சொல்லுவாங்க. காலையில எழுந்ததும் நம்ம சூரிய நமஸ்காரம் பண்ணி யோகாசனங்களை பண்ணோம்னா நமக்கு உடல்நிலை வந்து நல்லா இருக்கும். யோகாசனம் பண்ணும்பொழுது கொஞ்சம் ஆன்மாவும் மேலே போகிறதுன்ற மாதிரியான ஒரு இது நமக்கு யோகா ப்ராக்டிஸ் பண்ண தெரியுது. ஏன்னா நம்ம வந்து ஒரு டிசிப்ளின் வருது. அவங்க சொன்ன மாதிரி சூரியன் வந்து ஒரு ஒழுங்கோட காலையில வெளியே உதிக்கிறது, அந்தி நேரத்துல மறையிறதுன்றது வந்து அது சயின்டிபிக்கலா எர்த் ரொட்டேஷனா இருந்தாலும் நம்ம சாதாரணமா பேசும்போது சூரியன் உதிக்குது மறையுது அப்படின்னு தான் பேசுறோம். ஸோ அது ஒரு டிசிப்ளின். ஸோ அந்த மாதிரியான காலையில எழுந்ததும் நம்ம வந்து ஏதாவது ஒரு
அதாவது எப்படி சொல்லணும்னா, நம்ம டெய்லி ஏதோ ஒரு அட்டெண்ட் பண்ணும்போது நமக்குள்ள ஒரு தேடுதல் கிடைக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா, ஏதாவது நம்ம ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாரி. உண்மையிலே சான்ஸ்கிரிட் கிளாஸ் நான் 3 செமஸ்டர் அட்டெண்ட் பண்ணும்போது இருந்த ஒரு ஸ்பீச்ச டெய்லி ஞாபகத்துக்கு கொண்டு வந்த மாரி இருந்தது. அவ்வளோ அருமை. சாசிகா கிளாஸ்ல போனோம்னா, அ சான்ஸ்கிரிட்ல நடத்திக்கிட்டே இருப்பாங்க சாரு. ஸ்லோகம் நடத்த அப்படியே கேட்டுட்டே இருக்கணும் போல அந்த வாய்ஸ் அவ்வளோ இதா இருக்கும். அதே மாரி சிவசங்கரி மேம் வந்து அவ்வளோ சூப்பரா அந்த ஸ்லோகத்த உச்சரிச்ச விதம் சான்ஸ்கிரிட் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணவங்களுக்கு அதோட எஃபெக்ட் தெரியும். அவ்ளோ சூப்பரா இருக்கும். அது கேட்க கேட்க நம்ம கேட்டுட்டே இருக்கணும் போல ஒரு இன்ட்ரெஸ்டிங் இருக்கும். அது இன்னைக்கு ஃபுல்லா அனுபவிச்ச ஒரு ஃபீலிங் இருந்தது. சூரியன பத்தி அவ்ளோ ஸ்லோகங்கள். உண்மையா சூரிய சத்தம் அது படிக்கிறது ரொம்ப நல்லா இருக்கும். அந்த 100 பாடல்களும் அவ்ளோ அருமையான பாடல்கள். எக்ஸலென்ட் மேம். தேங்க் யூ. அதாவது நம்ம படிச்சத நம்ம இப்ப இப்ப ஞாபகப்படுத்துறதுக்கு இதெல்லாம் நமக்கு ஒரு வாய்ப்பா அமையுது இதெல்லாம். என்னத்ததான் நம்ம அப்ப படிச்சிருந்தாலும் மறந்துருது. அத திருப்பி கொண்டு வர்றது இந்த மாரி ஒரு வாய்ப்புகள் தான் நமக்கு. அருமை, அருமை. தேங்க் யூ சகோதரி. நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள். அனைவருக்கும் நன்றி. தேங்க் யூ. நன்றி நாகவல்லி மேடம், அருமையா சொன்னீங்க. நீங்களும் இந்த மாதிரி நிறைய ஸ்லோகங்கள்லாம் படிச்சிருக்கேன்ற தகவலும் சொல்லியிருக்கீங்க. நன்றி. ஏதாவது ஒரு கிளாஸ்ல நடுப்புற டிஸ்கஷன்லாம் வந்துன்னு ஏதாவது ஒன்று ரெண்டு சொல்லுங்க. முத்துலிஸ் மேடம், நீங்க உங்க ஃபீட்பேக் கொடுங்க. தேங்க்யூ சார். அனைவருக்கும் நற்புலரி வணக்கம். சிவசங்கரி மேம், எக்ஸலன்ட் செஷன். இன்னைக்கு வந்து ஒரு வித்தியாசமான கண்ணோட்டத்துல எங்களுக்கு காமிச்சீங்க. அதாவது வெயில் டாபிக், ஆனா வெயிலை கொடுக்கிற அந்த சூரிய பகவானுடைய சிறப்பம்சங்கள் அத்தனையும் இன்னைக்கு அழகா எடுத்துருச்சீங்க. இதுல வந்து என்னன்னா, அந்த ஆதித்ய ஹிருதயம், சூரிய சதகம் அந்த மாதிரி உள்ள அந்த இதெல்லாம் வந்து அந்த ப்ரொனன்சியேஷன் ரொம்ப அழகா இருந்தது உங்களோடது. அந்த உச்சரிப்ப நல்லா சொல்லி, அதோட பொருளையும் எடுத்து சொல்லி விளங்க வச்சீங்க. மெயினா வந்து நமக்கு வந்து என்ன சொல்லுவோம்னா, அ நம்மளுடைய நம்ம என்ன சொல்றது, இதுல ஆன்மீகத்துல வந்து என்னன்னா, அ ஒரு இது சொல்லுவாங்க. ஜீவாத்மா, பரமாத்மான்னு. இப்ப வந்து அது மாதிரி பரமாத்மா ஒருத்தரே வந்து புருஷராகவும், மத்த எல்லா உயிர்களும் ஸ்திரீகளாகவும் அப்படியும் ஒரு சொல்லுவாங்க. அப்படி சொல்லும்போது வந்து என்னன்னா, இதோட இறைவனால படைக்கப்பட்ட அத்தனை உயிர்களுமே நம்ம வந்து ஒரு இறை தன்மையோடயே தான் நம்ம பார்க்கணும். அதனாலதான் நம்ம வந்து இன்னொருத்தங்கள கூட நிந்திக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஒரு உயிர்க்குள்ளேயும் இறைவன் இருக்கிறார்ன்றத நம்ம உணரணும் அப்படின்னு. அதையும் தாண்டி தமிழர்கள் வந்து இயற்கையையே இறைவனாகவும் நம்ம வழிபடுறோம். அந்த அளவுக்கு வந்து நம்ம இறைத்தன்மைக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறோம். அப்படி பார்க்கும்போது, சூரியன் நீங்க வந்து ஒரு அழகான ஒரு வார்த்தை சொன்னீங்க. பிரத்யக்ஷ கடவுள் அப்படின்னு. நம்ம வந்து நம்ம கேட்போம்ல, "நீ கடவுள பார்த்திருக்கீங்களா?" ஒரு வாக்குவாதம் அந்த மாரி சொல்லும்போது சொல்லுவாங்க, "நீங்க யாராச்சும் பார்த்திருக்கீங்களா கடவுள?" அப்படி சொல்லி. சோ நம்ம கண்ணால நேரா காண்கிற தெய்வம் அப்படிங்கிறது தான் அந்த பிரத்யக்ஷ தெய்வம் அப்படின்னு சூரியன சொல்லி, அதுக்கு வந்து ஒரு அழகான இதுவும் சொன்னீங்க. என்னைக்காச்சும் ஒரு நாள் லேட்டா வராரா? லேட்டா இது பண்றாரா? வராம இருக்கிறாரா? சோம்பேறியா இருக்கிறாரா? அந்த மாதிரி சிறந்த ஒழுக்கங்கள வந்து நம்ம சூரிய பகவான் கிட்ட இருந்து கத்துக்கலாம். அதெல்லாம் தான் நம்ம வந்து ஒரு இயற்கை கிட்ட இருந்து நம்ம ஏன் வழிபடுறோங்கிறதுக்கு கூட அதுக்கு 1000 அர்த்தம் இருக்குது. சோ கடவுளால படைக்கப்பட்ட ஒவ்வொன்றையும் வந்து நம்ம போற்றணும். அந்த வகையில சூரிய பகவானுக்காக உள்ள அந்த ஸ்லோகங்கள சொல்லி, அதோட பொருள சொல்லி, அது வந்து என்னன்னா, ஆதித்ய ஹிருதயம் வந்து நம்ம படிச்சோம்னா, வெற்றி கிடைக்கும்னு சொல்லுவாங்க. ஏன்னா, ராமர் வந்து அந்த இத படிச்சு தான் வந்து போர்க்களத்துல ராவணன எதிர்த்து வின் பண்ணாங்க. அகஸ்திய முனிவரால அவருக்கு குடுக்கப்பட்டது. அது மாதிரி சூரிய சதகம் வந்து நோய் நொடிகள் அத்தனையும் துவம்சம் பண்ணிடும். அந்த அளவுக்கு மந்திர சக்தி வாய்ந்த அந்த அதிர்வுகள கொண்டது அப்படின்னு சொல்லி. சோ இந்த இது எல்லாத்தையுமே இன்னைக்கு உங்க செஷன்ல ரொம்ப அழகா கவர் பண்ணீங்க. நீங்க எங்க கத்துக்கிட்டீங்கன்னு தெரியல. நாங்களும் அது மாதிரி சான்ஸ்கிரிட்ல கத்துக்கணுங்கிறத வந்து உத்வேகத்தை எங்களுக்கு உண்டாக்கி இருக்குது. முடிஞ்சா நீங்க கிளாஸ் எடுப்பீங்கன்னா எங்களுக்கும் எடுங்க மேம்னு தான் சொல்லுவேன் நானு. தேங்க்யூ சோ மச். வெரி நைஸ் எக்ஸலன்ட் செஷன் மேம். தேங்க்யூ முத்துலட்சுமி மேடம். ஆக்சுவலி என்னன்னா, சிரார்த்தம், அதாவது தவசம் கொடுப்போம் இல்லையா, அப்போ வந்து எங்களுதெல்லாம் எங்க குடும்பத்தினர் இருக்கிற வழக்கம் என்னன்னாக்கா, 3 அந்தணர்களுக்கு உணவு கொடுக்கும்போது ஒரு விஷ்ணு போட்டோ, அதுக்கு பக்கத்துல ஒரு சந்தன கட்டை வச்சிருவாங்க.
அதுக்கு பேர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பிரத்யக்ஷ மகாவிஷ்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா அங்க மகாவிஷ்ணு உட்காந்து சாப்பிட்ற மாதிரியே அர்த்தம். அதை நம்ம வந்து உருவகப்படுத்தி அந்த மாதிரி ஒரு ஆள்ல அந்த 3 பேர் சாப்பிட்றவங்களோட இவரும் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு ஒரு நம்பிக்கை உண்டு, பிலீஃப் சிஸ்டம். ஸோ அந்த பிரத்யட்சங்கிறது நம்ம கண்ணுக்கு எதிர்க்க ஒரு தோன்ற ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம எடுக்கிறோம். ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய இருக்கு. இதுக்கு பின்னாடிலாம் பல அதாவது மனுஷனை மேம்படுத்துறதுக்கான விஷயங்கள் தான் இருக்கே தவிர இதுல நம்ம மூட நம்பிக்கை அப்படிங்கிறது மிக மிக குறைவா இருக்கும். சிலதெல்லாம் என்னைக்கெல்லாம் நம்ம நிறைய கேள்வி கேட்காம இருக்குமோ அந்த அளவுக்கு நமக்கு நிறைய தெரிஞ்சுக்காம இருக்கமோ அது கூட நல்லதுன்னு சொல்லுவாங்க. நம்ம முன்னோர்கள்ல வந்து நம்ம நம்ம ஜெனரேஷன் ஒரு 50+ இருக்கிறவங்க எல்லாம் அப்பா அம்மா சொல்றத அப்படியே ஏத்துப்போம். அது எதுக்கு என்னன்னு பெருசாலாம் கேட்க மாட்டோம். என்னைக்கு கேள்வி கேட்க ஆரம்பிக்குமோ நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ற மாதிரி இருக்குன்றதும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். முத்துலட்சுமி மேடம் நல்லா ஃபீட்பேக் கொடுத்தீங்க. லட்சுமணராம் சார் நீங்க பேசலாம். இனிய நற்புலரி வணக்கங்கள் நண்பர்களே. மற்றும் ஒரு அதிகாலை பொழுதில் உங்களை அனைவரும் இந்த தளத்தில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்னைக்கு தங்கை சிவசங்கரியுடைய உரை வெயிலை குறித்து, வெயிலின் மூலாதாரமான சூரிய சக்தியை, சூரிய பகவானை குறித்த அவருடைய உரை வந்து முழுக்க முழுக்க ஆன்மீக ரீதியாக நல்ல வைப்ரேஷன் கொடுக்கக்கூடிய, அந்த அதிகாலை பொழுது நல்ல வைப்ரேஷன் கொடுக்கக்கூடிய சமஸ்கிருத ஸ்லோகங்களை வைத்து ஆதித்ய ஹிருதயம் அந்த கோட்பாடுகளை வைத்து அவர் உரை நிகழ்த்தினார். பொதுவா பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு நூல்கள் இருக்கிறதா, இது மாதிரியான ஸ்லோகங்கள் இருக்கிறதா, இந்த மாதிரியான ஒரு வாழ்த்து பாடல்கள், அதாவது பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷனை கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயங்கள் இருக்கிறதா என்பது பலருக்கும் தெரியாத ஒன்று. பொதுவாகவே நமக்கு நமக்கு அதிகபட்சமா தெரிந்த ஸ்லோகங்கள், அதாவது பாடல்கள் என்று சொன்னால் அது வந்து கந்த சஷ்டி கவசம், இதுதான் வீடுகள்ல பெரும்பாலும் வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது ஆதித்ய ஹிருதயம் அப்படின்ற அந்த புத்தகமும் வாங்கி பயன்படுத்த உகந்த நல்ல ஒரு புத்தகம். அதை வாங்கி நமக்கு எப்பொழுதெல்லாம் மனம் தெளிவற்று இருக்கிறதோ அப்போதெல்லாம் படிக்க, வாசிக்க முயற்சி செய்தால் அது நல்ல ஒரு வைப்ரேஷனை நம் இல்லத்தில் கிரியேட் செய்யும். குறிப்பா பார்த்தீங்கன்னா சூரியன் உலக மக்கள் அனைவருக்கும் ஒரு பொதுவானது. சூரிய ஒளியை பார்க்காத நாடுகள் எத்தனையோ இருக்கிறது. அங்க இருக்கிறவர்களுக்கெல்லாம் ஸ்கின் டிசீஸ் வந்துடும், ஒரு மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும் அப்படின்னுவாங்க அந்த பகுதியில் பிறந்தவர்கள். அதனாலதான் அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த ஸ்கின்னுக்கு அந்த சூரிய ஒளியை ஏற்றிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் சூரிய எங்கு நன்றாக இருக்கிறதோ அந்த மாதிரி நாடுகளுக்கு வந்து பயணப்பட்டு வந்து அவர்கள் வந்து அந்த வெயில்ல மணல் பகுதியில படுத்து கிடப்பதெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. அதாவது சன் பாத் எடுக்குவதற்காக வருவார்கள். அந்த அளவுக்கு சூரியனுடைய அந்த பிரகாசமான கதிர்களினுடைய தன்மை, ஒளி, அது வந்து உடலுக்கு மிக மிக மனிதனுக்கு தேவை. அது கிடைக்காதனால் பாதிக்கப்படுபவர்களும் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அவர்களுக்கு அவர் ஒரு ஆபத்து பாண்டவனாக இருந்து ரட்சிக்கிறார், ஆபத்தாக காத்து இருக்கிறார். ஆக இந்த ஆதித்ய ஹிருதயம், சூரிய கவசம் இவற்றையெல்லாம் வந்து அவர் இன்னைக்கு சொன்னது வந்து ஒரு நல்ல வைப்ரேஷன். அனைவருக்குமே தெரியாதவர்களுக்கெல்லாம் முத்துலட்சுமி மேடம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிலாகித்து பேசக்கூடிய ஒரு தன்மைக்கு வந்துட்டாங்க. எங்களுக்கும் அதை சொல்லிக் கொடுங்க, நாங்களும் பண்ணணும்ன்ட்டு. ஆக ஒரு நல்ல அருமையான ஒரு நூல் அது. அனைவரும் வாசித்து பழக வேண்டும். இது புத்தக கடைகள்லாம் கிடைக்கும். குறிப்பாக வந்து ராமகிருஷ்ண மடத்தெல்லாம் சென்னையில் இருப்பாங்க கூட ஆதித்ய ஹிருதய புத்தகத்தை அந்த ரேக்கில் பார்த்துருக்கேன். சென்னையில் இருப்பவர்கள் அங்கே கூட வாங்கிக்கலாம். ஆக நல்ல ஒரு கருத்துக்களை இன்று நல்ல ஒரு அவருக்கே உரிய பாணியில் ஆன்மீக ரீதியாக கலந்து கொடுத்திருக்கிறார். அவருக்கு நான் பாராட்டி வாழ்த்து தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை லட்சுமணன் சார், அருமையா சொன்னீங்க. இந்த ஸ்லோகம் அதெல்லாம் எதுக்கு எழுதப்பட்டதுன்னா நம்ம மென்டல் ஹெல்த்து, மக்களோட குரோத்துக்கு வந்து அஃபர்மேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தினசரி நம்ம சொல்ற விஷயங்களை வச்சுதான் நம்மளுடைய வாழ்க்கை அமையும்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஸ்லோகங்கள் படிக்கும்போது என்ன ஆகும்னா இது ஒரு அஃபர்மேஷன் தான். இவர் வந்து ராமருக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுது, அதெல்லாம் ஆதித்ய ஹிருதயத்துல வரும்போது இந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாம் நம்ம சொல்லும்போது, தினசரி சொல்லும்போது நமக்கும் அந்த வெற்றி வரணும், டிசிப்ளின் வரணும் அப்படின்ற விஷயங்கள் தோணுன்ற
வகையில் எழுதப்பட்ட ஒரு சயின்டிஃபிக்கான ஒரு விஷயங்கள் தான். ஸோ இதை இன்னைக்கு மாடர்ன் சயின்ஸில் அஃபர்மேஷன்ஸ் தனியாக நம்ம வந்து எழுதிட்டு படிக்க சொல்கிறாங்க. நன்றி. மஞ்சுளா மேடம். Yes, sir. Thank you. Thank you so much. Most respected to all. Happy morning, happy day. And madam, first of all, எனக்கு இப்போ மேடம் வந்து அவங்க சிவகனி மேடத்தோட இப்போ நான் தெரிஞ்சுக்கிட்டேன். தேங்க்யூ மேடம், திஸ் இஸ் எ குட். இதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம், நீங்கள் 2 பேரும் சிஸ்டர்ஸாக இருக்கிறது. அண்டு டுடே யுவர் செஷன் வாஸ் வெரி நைஸ் மேம், எக்ஸலண்ட். நீங்கள் வந்து வெயில வந்து ஆன்மீகத்தோட அதாவது சூரியனுக்கு பல ஆஸ்பெக்ட்ஸில் நம்ம சொல்லலாம். ஸோ அந்த சூரியனை வந்து இன்னைக்கு ஆன்மீக ரீதியாக எப்படி பார்க்குறோம் அப்படிங்கிறத நீங்கள் சூப்பராக ப்ரெசென்ட் பண்ணீங்க. நிறைய லேர்ன் பண்ணிக்கிட்டோம். அது என்னுடைய ப்ரீவியஸ் ஸ்பீக்கர்ஸ் எல்லாருமே அதை லிஸ்ட் அவுட் பண்ணிட்டாங்க. ஸோ அதே தான் நானும் வழிமொழிகிறேன். சூப்பராக இருந்தது, நல்லா இருந்தது, நிறைய கற்றுக்கிட்டோம். அண்டு அதுதான் எனக்கு எல்லாரும் அதை ரெஃபர் பண்ணிட்டாங்க. டிசிப்ளின் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சூரியன் நமக்கு கொடுக்குது. பிகாஸ் அதோட வேலையை அது கரெக்டாக பண்ணிக்கிட்டு இருக்கு. அதுபோல் மனிதனும் அதை பார்த்து நம்ம லேர்ன் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதான். அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிட்டே போனால் அதில் என்னதான் நல்லது கெட்டது, இன்பம் துன்பம் மேடு பள்ளம் எத்தனை விஷயங்கள் வந்தாலும் இட் இஸ் கோயிங், அது மட்டும் போய்கிட்டே இருக்கட்டும். ஆனால் நாம் நம்மளுடைய ஒர்க்கை பார்க்கணும் அப்படிங்கிறத அது நமக்கு சூப்பராக சொல்லி கொடுக்குது. அதை கண்டிப்பாக நீங்கள் சூப்பராக ரெஃபர் பண்ணீங்க. அது எல்லா மனசுலையும் கிரேட். நம்ம வந்து சில விஷயங்கள் அப்படியே இருக்கும், ஆனால் அதை ஒரு சிலருக்கு எல்லாருக்கும் வந்து ஒரு நல்லா இருந்தது. தேங்க்யூ ஈச் அண்ட் எவ்ரி ஒன். நன்றி. புத்தகம் எல்லாருக்கும் வந்து சேர்ந்துதான், நிகழ்வு கலந்துக்காதவங்களுக்கெல்லாம் வந்து சேர்ந்துச்சேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வச்சுட்டு, அது வந்து எக்ஸ்ட்ரா புத்தகங்கள் யாருக்கா தேவைன்னாலும் நாங்கள்லாம் கொஞ்சம் பணம் கொடுத்து வாங்கி வச்சிருக்கிறோம் எக்ஸ்ட்ராவா. யாராவது வேணும்னா கேட்டா அனுப்பிவிடுவோம். சொல்லுங்க சார். வீரசார் சார் மியூட் பண்ணிக்க சொல்லுங்க. டிஸ்டர்பன்ஸ். ஈவினிங்ல சண்டே வெளில போறதுக்கு வாய்ப்பு இருக்கும் எல்லாருக்குமே. அதனால வந்து சாயந்தரம் ஒரு 4 to 6 அந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணிப்போம். நான் அதுக்கான தகவலை வந்து உறவுகள் குரூப்ல போடுவோம். நன்றி. வீரசேகரன் ஐயா, நீங்க ஆரம்பிக்கலாம். அன்புகளுமிய சோதரர்கள் சோதரிகள், உங்கள் அனைவருக்கும் இனிய நட்புலரி வணக்கமும் நல்வாழ்த்துகளும். நமது அன்புகளுமிய சகோதரர் லோகநாதன் ஐயா அவர்களும் சகோதரி நித்யா தேவி அவர்களும் விரைவில் எல்லா நலமும் பெற இறைவனை தொழுது இன்றைய பொழிவுக்கு வருகிறேன். இன்றைய பொழிவாளரை நான் வந்து 3 முறை 2 எழுத்த சொல்லிட்டு சொல்லணும்னு நினைக்கிறேன். சிவ 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 சங்கரி, சிவ 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 சங்கரி அப்படின்னு. இவங்க ஹோம் மேக்கர்னு எப்பவும் ரொம்ப சிம்பிளா போடுவாங்க. நம்ம முதல்லயே சொல்லியிருக்கோம், லோக மேக்கர், லோகத்தையே உருவாக்குபவர்கள், காப்பவர்கள், அப்படியெல்லாம் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். அது அன்பின் மிகுதியால அது உண்மை. இன்று 2 பெரிய இதை சொல்லியிருக்குங்க. ஆதித்ய ஹிருதயம். அந்த ஆதித்யங்கிறது பேரா வந்துடும். இருதயம். டோன்ட் கீப் இட் எனிதிங் ஆஸ் யுவர் டம்பிங் இன் யுவர் கார்னர் ஆஃப் ஒரு பிரெயின்னு ஒன்று நாலேஜில் எல்லாம் சொல்லுவோம். சும்மா அப்படியே தூக்கி அறிவை தூக்கி அங்கே மூலையில போட்டுறாத, இதயத்தில் கொண்டு வா. அப்ப அதுக்கு 2க்கும் வேறுபாடு. ஒன்று புதுசா கத்துக்கிறோம்னா அதை தூக்கி தலையில அறிவுன்னு போடுறதுக்கும் ஆன்ம ரீதியா நம்ம இதயத்துல போடுறதுக்கும் உள்ள பெரிய வேறுபாடு. அந்த வார்த்தையிலே இருதயம், பிரெயினுக்கும் இருதயம், ஹார்ட்டுக்கும் உள்ள அந்த இது வந்துடுது. அடுத்தது சூரிய சதகம் அப்படின்னு ஒரு வார்த்தைய, அதை அப்படியே சேவை எடுத்துட்டு இன்னும் கொஞ்சம் நீட்டுங்க பார்க்கலாம். சாதகம்னா ஜாதகம்ங்கிறதும் அதுல வருது, பயிற்சி அப்படிங்கிறதும் அதுல வந்துடுதுங்கிறாங்க. அவங்க சாதகம் பண்ணி, நான் எப்பவும் சாதகம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்கேன் அதுலன்னு. இந்த 2ஐயும் சொன்ன அந்த 100 அப்படி அதுல வந்து 100 இருக்கு. 2வது
சதகத்துல 100 இது இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அந்த 100 அப்படியே எடுத்துங்க ஒரு பாடலாவே கொண்டு வந்துடலாம் நம்ம. 100 ஆண்டு காலம் வாழ்க, நோய் நொடி இல்லாமல் வாழ்க, ஊராண்ட மன்னர் புகழ் போலே, உளவாண்ட புலவர் தமிழ் போலே, 100 ஆண்டு காலம் வாழ்க, நோய் நொடி இல்லாமல் வளர்க. இது இவங்களுக்கு மட்டும் இல்ல, நம்ம எல்லோரும் அன்போட 100 ஆண்டு காலம் சிறந்து வாழ. சகோதரருடைய இன்றைய பொழிவு மிகச்சிறப்பா இருந்தது. என்றும் போல் என்னுடையது. அடிக்கடி வாருங்கள், உங்கள் அமுத ஊற்றை பருகத் தாருங்கள் என்ற அன்பு வேண்டுதலோடு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றிங்க, அருமை. எனக்கு கை உயர்த்தினதுல கன்ஃபியூஷன் இருக்கு. இப்போதைக்கு நம்ம தாமோதரன் சார் கொடுக்கல, இன்னும் அவரை கூப்பிடுறேன். மீதி பேர் கை உயர்த்தினவங்க பழைய கையா இருந்தா இறக்கி விட்டுருங்க. நற்புலருக்கு இனிய காலை வணக்கம். சூரிய உதயம் ஆதித்யாய நமக. அதாவது கன்னியாகுமரிக்கு ஒரு தடவை போயிட்டு இருந்தேன். இப்போ இல்லை, ரொம்ப வருடங்களுக்கு முன். அவங்க என்ன பண்ணாங்க, காலையில் சூரியன் உதயமாவதற்கு முன்னேயே ஆதித்யனை பற்றி ஒரு 10 நிமிடம் 15 நிமிடம் தரையில் விழுந்து வணங்கி சூரியனுக்கு நமஸ்காரம் செய்வது மிக சிறப்பான ஒரு நிகழ்ச்சியாக இருந்தது. அது இப்பொழுது நடக்கின்றதா இல்லையா தெரியவில்லை. அதே போல ஆதித்யனுக்கு காலையில் எழுந்தவுடன் சூரிய நமஸ்காரம் செய்வது என்பது மிகவும் மிக சிறப்பு. இன்று பெங்களூரில் அமர்ந்து கொண்டு குளிர்ச்சியான ஒரு இடத்தில் இருந்து கொண்டு இந்த சூரியனை பற்றி பேசுவது மிக மிக சிறப்பு. ஏனென்றால் அங்கு வெயில் இப்போ இல்லை என்று அவர்களே கூறிவிட்டார்கள். கர்ணனும் சூரியனுடைய புதல்வன் என்றுதான் மகாபாரதத்தில் படித்திருக்கின்றோம். ராமாயணத்தை மட்டும் தொட்டுவிட்டு மகாபாரதத்தை சொல்லவில்லையே என்ற ஒரு ஆதங்கம். மிக சிறப்பான செஷன். புராணங்களும் இதிகாசங்களும் முன்வைத்து இன்று நிகழ்த்திய உரை மிக சிறப்பு. இங்கிருந்தாலும் சூரியன் நலமுடன் நம்மளை வாழ்த்துவார் என்ற ஒரு நம்பிக்கையோடு ஆதங்கத்தோடு அம்மா அவர்களை நான் வணங்கி மகிழ்கிறேன். நன்றி, வணக்கம். சூரிய நமஸ்காரம் செய்வோம் அனைவரும் காலையில். நன்றி. நன்றி, நன்றி தாமோதர் சார். அவங்க நேரம் கருதி மகாபாரதம் பேசலாம் நினைக்கிறேன். வேற செஷன்ல ஏதாவது டாபிக்ல மகாபாரதம் நினைப்பாங்கன்னு நம்புறோம். வினயேந்திரன் ஐயா, நீங்க ரமேஷ் சார், ரொம்ப நேரமா நாகவல்லி அவங்க மேடம் கையை உயர்த்தி இருந்தாங்க. இல்ல சார், அது முதல்ல கூப்பிட்டது, அவங்க தாழ்த்தாம இருந்திருக்கிறாங்க. ஆமா, வினயேந்திரன் ஐயா பேசலாம். எல்லாரையும் வணங்குறேன். ஒரு உற்சாகமான நமது நண்பர்களை என்று அவர்களுடைய குரலை கேட்கறதுக்கு ஒரு வாய்ப்பு. நான் எப்பவுமே சூரிய உதயத்தை பார்க்காதவன், எப்போது இரவு பறவை மாதிரி. ஆனாலும் சூரியனை பற்றி இன்னைக்கு சிவசங்கரி அம்மையா பேசுறதையும் உங்களெல்லாம் வாழ்த்தணும் தான் அந்த நூல் வெளியீட்டுக்கு சிவசங்கரி அம்மா கேட்டாங்க. அதற்கு ஒரு முன்னுரை கொடுக்குறாப்புல இருந்தேன். அதனால அதை நினைவு கூர்ந்து இவ்வளவு சிறப்பாக இத்தனை நாட்கள் நடத்தி தொய்வில்லாமல் ஒவ்வொருவரும் இல்லையா நமது ரமேஷ் சாரு, நாராயணன். சரியா கேட்கல சார். சரியா கேட்கலையா? நம்ம இப்ப கேக்குதா? இப்ப கேக்குதா? இப்ப கேக்குது. ரொம்ப டல்லா தெரியுது. ஆமா, கொஞ்சம் லோதான். அதாவது தொடர்ந்து இதை விடாம நடத்துறீங்க, ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு. ஒரு மூத்தவன்கிற முறையில இதை நான் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கேன். நமக்கு குமரேசன் ஐயா தொடங்கினாரு, அதை விடாம நீங்களும் சேர்ந்து எல்லாரும் செய்றீங்க. அதனால உங்களுக்கு ஒவ்வொருவரையும் வாழ்த்தணும்னு நினைச்சேன். அதற்காக தான் இணைஞ்சேன். இன்றைக்கு சிவசுந்தரி அம்மாவும் சரி, சிவகனி அவங்களும் சரி, சகோதரிகள் இருவரும் ரொம்ப சிறப்பான செயல்பாடுகளாயிருக்கு. தொடர்ந்து ஆதித்ய சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப இந்த சூரிய வணக்கம்ங்கிறது எப்பவோ ஆரம்பிச்ச வணக்கம். அதுதான் முதற்கடவுங்கிறாங்க, பிரத்யேக கடவுளுங்கிறாங்க. துருத்தி நெருப்பி வைத்து
சாரத்தை தருவாய் மூர்த்தி அதை முழுவதையும் தந்துதான் என்ன ஆக சுத்தரிச்சு சாரத்தை தர்றதுனால 1000 கரங்கள் நீட்டி அரைக்கின்றதே மூர்த்தி. அதை ரொம்ப சிறப்பான மொழிபெயர் சகலரையும் காக்கிறது அப்படிங்கிறதுதான் சிறப்பான அந்த மொழிபெயர்ப்பு. தமிழ்ல படிக்கிற போது எப்படியும் சான்ஸ்கிரிட்ட உச்சரிப்போட படிச்சா நல்லா இருக்கும். இப்ப சகோதரி படிச்சதா எல்லாரும் சொன்னீங்க, மகிழ்ச்சி. அந்த நம்ம தமிழ்ல எழுதி வச்சுக்கிட்டு படிக்கிற போது எனக்கு அதுல பல குறைபாடுகள் தோணும். அதனால தமிழ்லேயே எத்தனை பொன்மழை எழுதியிருக்காரு, எவ்வளவோ எழுதியிருக்காங்க. அதுல தமிழ்லேயே அந்த கருத்துக்களை படிக்கிற போது இன்னும் கூட ஆழமா உள்ள போகும் நினைக்கிறேன். இந்த சூரியன் அப்படிங்கிறது இல்லாம எதுவும் இல்லை. வாழ்க்கை வணங்குறேன். நன்றிங்கய்யா, அருமை. ஜெகநாதன் சார், நாராயணன் சார் கை வச்சிங்களா? படத்தா நம்ம சிவகணி மேடம் கொடுத்துடலாம். இல்ல பேசிட்டு ஒண்ணுதான். ஓகே ஓகே, சிவகணி மேடம் நீங்க உங்க ஃபீட்பேக் சொல்லுங்க. ரமேஷ், நான் ஒரு ஜெகநாதன் சார் சொல்லுங்க. அதுக்காக தான் உயர்த்திருந்தேன். அவர் வினயஜித்தன் சார் சொன்ன மாதிரி அந்த ஸ்லோகங்கள்லாம் தமிழ்ல இருக்கு. தமிழ்ல வந்து மொழிபெயர்த்து நிறைய இடங்கள்ல இருக்கு. அது வந்து அது மாதிரி நிறைய ஸ்லோகங்கள் வந்து எப்பவுமே தமிழ்ல கொண்டு வந்துட்டாங்க. தமிழ்னு இல்லை, எல்லா மொழிகள்லயும் வந்துடுச்சுன்னா அந்த மொழிகள்ல இருக்கிறவங்க படிக்கிறதுக்கு கொஞ்சம் வசதியா இருக்கும் தான். அதுதான் வந்து எல்லாருக்கும். ஏன்னா சான்ஸ்கிரிட்ல முதல்ல லாங்குவேஜை கத்துக்கிட்டு படிக்க வேண்டியிருக்கு. அதுக்கு முதல்ல ஆனா தமிழ்ல தமிழ் எழுத்துக்கள்ல ஸ்லோகங்கள் வருது. பட் அர்த்தத்தோட புரிஞ்சுக்கிறதுக்கு அது வந்து தமிழ்ல இருக்கக்கூடிய புத்தகங்கள் இருக்குதுன்னா இருந்தால் அது ஏதாவது இருந்தாலும் அந்த தகவலை பகிர்ந்தா நல்லா இருக்கும்ன்றதுக்காக தான் சொன்னேன். நித்யாதேவிக்கு உடல் நலம் சீக்கிரமா குணமாகறதுக்கு வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி ஜெகநாதன் சார். ஆக்சுவலி என்னன்னா விஸ்வ சகஸ்ரநாமம் அந்த மாதிரி ஸ்லோகம்லாம் நிறைய தமிழ் படுத்தியே வந்துடுச்சு. இப்போலாம் நிறைய வந்துடுச்சு. ஸோ தமிழ் படிச்சுன்னா நமக்கு அதோட அர்த்தம் புரியும். பட் இருந்தாலும் கூடிய சீக்கிரம் அப்படியே வரும். யாராவது சமஸ்கிருதம் கட்டுறவங்க, தமிழ் தெரிஞ்சவங்களும் இதுக்கான முன்னெடுப்பு எடுக்கலாம். நன்றி. சிவகணி மேடம், உங்கள் ஃபீட்பேக். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். சங்கரி இன்னைக்கு ரொம்ப சிறப்பாக பேசினாங்க. நிறைய ஸ்லோகங்கள் எல்லாம் வந்து அழகாக உச்சரித்து அவங்களுக்கே உரிய பாணியில் வந்து தெளிவாக சொன்னாங்க. அது வந்து எல்லாருக்குமே ஒரு புதுவித அனுபவமாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இன்னைக்கு வெயில் அப்படின்னு டாப்பிக்கில் ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீலிங்கை ஏற்படுத்தியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அந்த எனக்கு இதில் சொன்ன பாயிண்ட் அந்த எல்லாருக்கும் பொதுவாக இருக்கிறது அப்படிங்கிற விஷயம், அது வந்து நம்ம கடவுள்கிட்ட நம்ம கற்றுக்கிற விஷயம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. நல்லா இருந்தது. யாதுமாய் நின்றிருக்க யாவருக்கும் பொதுவாய், யாதுமாய் நின்றிருக்க யாவருக்கும் பொதுமாய், சாதுரியமான பேச்சால் சகலத்தையும் வழங்கிட, சூரியன் உதயமாய் சுவட்டினை பதிப்பது போல் ஆதித்ய ஹிருதயம் சூரிய சதகம் வழங்கியது சிறப்பு. வாழ்த்துக்கள் சங்கரி சார். வாய்ப்பிற்கு நன்றி சார். யாருங்க எங்களுக்கு சரியா தெரியலையே, யாருங்க இந்த சிவசங்கரி சார்? சார் காலை வணக்கம் சார். மேடம் அப்படியே இன்கால் மெசேஜஸ் கொஞ்சம் படிச்சுங்க. நான் 2 தடவை வெளில போயிட்டு வந்துட்டேன். சார் எனக்கு ஃபோன் கொஞ்சம் கட் ஆயிடுச்சு. சங்கரி நீயே படிச்சிரு. ஓகே சார். ஓகே ஓகே, யாருக்காவது இருந்ததுன்னா கொஞ்சம் படிங்க. சார் மேஜர் நாராயணன் சார் எழுதியிருக்காரு. ஆதித்ய ஹிருதயம் இஸ் த ஒன்லி ஸ்லோகா விச் ஹேஸ் எ Palashruti both at the beginning and end. I used to chant it daily while posted at the borders and used to emerge victorious in all operations. This was given to Rama by Agastya when he was at the battlefield and was baffled against facing Ravana. ஸோ நான் சொன்ன ஸ்டோரி எல்லாத்தையும் சிம்பிளாக ஒரே மெசேஜில் கொடுத்துருக்காரு. அடுத்தது சார் வந்து மேஜர் நாராயணன் சார் வந்து அவரே வந்து எக்ஸலன்ட் செஷன் அப்படின்னு போட்டிருக்காரு. அதுக்கு நான் தேங்க்யூ சொல்லியிருக்கேன். அடுத்தது முத்துலட்சுமி மேம், எக்ஸலன்ட் செஷன் அபவுட் த டிவைன் கான்செப்ட் ஆஃப் சன் பை சிவசங்கரி மேடம். ஸ்பெஷல் ப்ரேயர்ஸ் ஃபார் ஸ்பீடி ரெக்கவரி ஆஃப் நித்யாதேவி மேம் போட்டிருக்காங்க. அவ்வளோதான் சார். தேங்க்யூ. தேங்க்யூ சிவசங்கரி மேடம். உங்கள் இன்கால் மெசேஜ் படிச்சு உங்களுக்கான 1 நிமிட ஏற்பாடு ஏற்படுது.
தேங்க்யூ சார். நம்மையும் ஓர் பொருளாக்கி நாய்சிவிகை ஏற்றுவித்த அம்மை எனக்கோர் அருளியவாறு அச்சோவே அப்படின்னு சொல்லிட்டு திருவாசகத்துல லைன் வரும். அதாவது என்னையும் ஒரு பொருளா கருதி நாய்க்கு கீழே இருக்கிற என்னையும் ஒரு பல்லக்குல ஏத்தி வச்சு அரச பதவி கொடுத்த மாதிரிதான் இருந்துச்சு. எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சது ஆன்மீகத்துல பேசுறதுக்கு. ஆன்மீக சொற்பொழிவாளரெல்லாம் இல்ல, ட்ரை பண்றேன். பட் நல்லா இருக்கு பேசுறதுக்கு, பாயிண்ட்ஸ் எல்லாம் கேதர் பண்றதுக்கு நல்லா இருக்கு. நற்புலரி ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான் கொடுக்குது. ஒரு லெவலுக்கும் நம்மளை கொண்டுட்டு போகுது. ஸோ ரொம்ப அருமையா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்ககிட்ட எல்லாம் இந்த விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டதுக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா நற்புலரியில பாத்தீங்கன்னா நம்ம ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு செஷன் போட்டு நம்மளோட எக்ஸ்ட்ரா இந்த கரிக்குலர் எல்லாம் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ண இன்னும் சூப்பரா இருக்கும். பாடல்கள் ஆகட்டும், இந்த மாதிரி இப்பயே சார் கேட்டாங்க சமஸ்கிருதம் ஸ்லோகங்கள் சொல்றதாகட்டும், அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு கத்துக்கிட்டா இன்னும் நல்லா இருக்கும்னு என்னோட ஒரு இதை சொல்லிடுறேன். இப்ப சூரிய சதகம் பாத்தீங்கன்னா உடல்ல இருக்கிற எல்லா நோயும் ஏற்படுது. மெயினா கண்ணுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு, கண் சம்பந்தமான இதுகளுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய தீர்வா தான் வந்து சூரிய சதகம் இருக்கு. சோ அதுல ஒரு சின்ன ஸ்லோகம், நான் ஒரு ஓம் கிருஹணி சூரிய ஆதித்யாய நமக அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒளிமயமான சூரிய பகவானை நான் வணங்குகிறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆதித்யாய நமஸ் தேஜஸ் நமக, ஆதித்யருக்கு வணக்கம். பாஸ்கராய நமக, பிரகாசம் தரும் சூரிய பகவானுக்கு வணக்கம். அடுத்தது வந்து சப்தஸ்வ ரத்த மாருடம் காஷ்யபாத் மஜம், 7 குதிரைகள் கொண்ட ரதத்தில் செல்லும் காஷ்பரின் மகனான சூரியனை வணங்குகிறேன். சோ இந்த மாதிரி நிறைய சூரிய சதகத்திலே இருக்கு. நான் நிறைய கவர் பண்ணல, அதனால ஒரு சின்னதா ஒரு சில இதை சொன்னேன். அடுத்தது வந்து ஜெகநாதன் சார் சொன்னாரு மனதை வந்து ஒருநிலைப்படுத்தும். ஸோ மனிதனாலே மனம் உடல் 2 தான் முக்கியம். ஸோ அந்த மனதை ஒருநிலைப்படுத்துறதுக்கு யோகா தியானம் அந்த மாதிரி எல்லாம் சொல்றோம். ஸோ ஸ்லோகங்களையும் சொல்றப்ப வந்து மனம் ஒருநிலைப்படுது அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய கருத்து தான். ஸ்லோகங்கள் டெய்லி வாசிக்கிறதுனால மனம் வந்து நமக்கு ஒருநிலைப்படுது. ஸோ இப்ப தமிழ்லயே வந்து எல்லா ஸ்லோகங்களும் வந்துருச்சு. நான் சமஸ்கிருதம் எல்லாம் படிக்கல, தமிழ் மூலியமா தான் வந்து இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் படிச்சிருக்கேன். அதாவது என்ன வித்தியாசம்னு கேட்டீங்கன்னா, நம்ம நார்மலா தமிழ் இருக்கும், அதுக்கு மேல வந்து அந்த ஸ்லோகத்துக்கு மேல வந்து நம்பர்ஸ் போட்டிருப்பாங்க. இப்ப கான்னு பாத்தீங்கன்னா கா மேல 2, 3, 4ன்னு எழுதியிருப்பாங்க. அதை மட்டும் நம்ம கவனிச்சு படிக்கணும். கா மேல 2 போட்டிருந்தாங்கன்னா கான் அதை கொஞ்சம் அழுத்தி இக்கு பிளஸ் கா 2ஐயும் சேர்த்து சொல்லணும். அதே மாதிரி கா மேல 3 அப்படின்னு போட்டிருந்தாங்கன்னா கா அப்படின்னு சொல்லணும், ஜிஏ சவுண்ட்ல சொல்லணும். அதே மாதிரி கா மேல 4 போட்டிருந்தாங்கன்னா அதை கொஞ்சம் அழுத்தி ஜிஹெச்ஏ சவுண்ட்ல சொல்லணும். கா அப்படின்னு அந்த அடி வயிற்றுல இருந்து காத்தோட வரணும். இன்னும் அந்த அளவுக்கு எனக்குமே அந்த உச்சரிப்பு அந்த கரெக்டா நல்லா சொன்னோம்னா அது இன்னும் நமக்கு உடல்ல இருக்கிற பாகங்கள் எல்லாத்துலயும் எந்த பிரச்சனைகள் வந்தாலும் அந்த ஸ்லோகங்கள் சொல்றப்ப நம்ம அந்த அழுத்தி சொல்றப்ப நம்ம அந்த பாட்டெல்லாம் ஆக்டிவேட் ஆகி நமக்கு எந்தவித நோய்களும் வராது அப்படின்னு சொல்றாங்க அந்த ஸ்லோகங்கள்லாம் படிக்கிறப்ப. ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ். நம்ம எல்லாருமே படிக்கலாம். நீங்க ஏதாவது ஒரு சின்ன சுக்லாம் பரதரம் அந்த ஸ்லோகத்தை எடுத்துக்குங்க. ஷூ அப்படிங்கிறப்ப அந்த இடத்துல வந்து மேல வந்து SHU அப்படின்னு போட்டுக்குங்க, அந்த இடத்துல ப்ரொனவுன்ஸ் பண்றது. அதே மாதிரி ஒன்னொன்னுக்கும் ஒரு ப்ரொனவுன்சியேஷன் போட்டுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் படிக்க கஷ்டமா இருக்கும், படிக்க படிக்க அப்படியே பழகிடும். இதுதான் டிஃப்ரென்ஸ், வேற எதுவும் இல்லை சமஸ்கிருதத்துல நம்ம தமிழ் மூலியமா கத்துக்கிறதுக்கு. கா அதே மாதிரி சாக்கும் அதே மாதிரி CHA சவுண்டு, அடுத்தது ஜா சா சா ஜஜ்ஜா. நம்ம ஹிந்தி படிச்சிருந்தா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். நான் ஹிந்தி படிக்கல, இங்க வந்து கன்னடம் படிச்சதுனால எனக்கு கொஞ்சம் அது ஈஸியா இருந்துச்சு இப்ப கத்துக்கிறதுக்கு. சேம் அதே மாதிரி டாக்கும் டாடா டாடா அப்படி வருது. அடுத்தது பாக்கு பாபா, அவ்வளவுதான். இந்த 4 தான் இருக்கு, வேற எதுவும் இல்ல. கொஞ்சம் நம்ம கஷ்டப்பட்டா படிச்சிடலாம். ஆரம்பிக்கிறப்ப சின்ன சின்ன ஸ்லோகங்கள் மூலியமா படிக்க ஆரம்பிக்கிறப்ப நமக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ அதுதான் நற்புலரி வந்து நமக்கு இந்த மாதிரி ஒரு சில ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றேன். எனக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. நிறைய பேர் ஃபீட்பேக் கொடுக்குறீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வினீதிதான் சார் வந்திருந்தாரு, செந்தில் சார் இன்னைக்கு செஷன் கவனிக்கிறதுக்காகவே வந்திருந்தாரு, இப்ப எக்ஸிட் ஆயிட்டாரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு பாக்குறப்ப. அதான் நற்புலரி ஒரு பெரிய வைப்லே வச்சிருக்கேன் தான். எனக்கு இந்த பெரிய வாய்ப்பை கொடுத்த குமரேசன் சாருக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கடைசியா மகா மிருத்யுஞ்சயத்துல இருந்து ஒரு 2 ஸ்லோகம் சொல்லிட்டு எல்லாரும் உடல் நலம் பெறணும், உடல் ஆரோக்கியம் பெறணும்னு சொல்லிட்டு என்னோட உரையை முடிச்சுக்கிறேன். ஒரே நிமிஷம் சார். மகாமிருத்யுஞ்சய ஸ்தோத்திரம். ருத்ரம் பசுபதிம் ஸ்தானும் நீலகண்டம் உமாபதிம் நமாமி சிரசா தேவம் கிம் நோ மிருத்யுக் கரிஷ்யதி. நீலகண்டம் காலமூர்த்திம் காலஜ்ஞம் காலநாசனம் நமாமி சிரசா தேவம் கிம் நோ மிருத்யுக்
करिष्यति नीलकण्ठं विरूपाक्षं निर्मलं निलयप्रदं नमामि शिरसा देवं किं नो मृत्युः करिष्यति वामदेवं महादेवं लोकनाथं महज्जगद्गुरुं नमामि शिरसा देवं किं नो मृत्युः करिष्यति देवदेवं जगन्नाथं देवेशं वृषभध्वजं नमामि शिरसा देवं किं नो मृत्युः करिष्यति गंगाधरं महादेवं सर्वभरणभूषितं नमामि शिरसा देवं किं नो मृत्युः करिष्यति. தேங்க்யூ சார். அனைவருக்கும் மிக்க நன்றி. கடைசி வரைக்கும் இருந்து இந்த செஷனை வந்து நல்லபடியா கொண்டுட்டு போன அனைவருக்கும் நன்றி. बिकॉज விளக்கம் நல்லா கொடுத்தீங்க சிவசங்கரி, நன்றி. आपका हमारा फिक्री दोस्त है, बहुत अच्छा है. நன்றி. அதான் சார், எக்ஸ்ட்ரா ஒரு செஷன் போட்டு நம்மளோட எக்ஸ்ட்ரா டேலண்ட் ஆகட்டும் இந்த மாதிரி கேட்கறவங்களுக்கு ஒரு சின்ன சின்ன ஸ்லோகம், ஒரு நாளைக்கு ஒரு ஸ்லோகம் சொல்றதுனால ஏதோ தேவையில்லாததை பேசுறதுக்கு இருந்தா ஒரு ஸ்லோகம் கத்துக்கிறதுல கூட ஒரு நல்லது இருக்கு. ஸோ அது மாதிரி ஏதாவது ஒண்ணு நம்ம ட்ரை பண்ணணும். அந்த மீட்டிங்ல நம்ம எல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவோம் சார், அன்பு நட்புலரி மீட்டிங்ல. நன்றி 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 மேடம், அனைவருக்கும் நன்றி. ஆக்சுவலி என்னன்னா, நம்ம நட்புலரி அன்பு உறவுகள் அன்அபிஷியல் நட்புலரி குரூப்ல வந்து மாதம் ஒரு முறை நம்ம வந்து ஒரு நிகழ்ச்சி பண்ணலான்லாம் பிளான் பண்ணி வச்சிருக்கோம். உங்களுடைய கருத்துக்களையும் நம்ம மெம்பர்ஸ் மீட்ல சொல்லுங்க. அநேகமா சண்டே வச்சுக்கலாம். அது வச்சோம்னா பகல்ல வச்சுக்கலாம். சாயங்காலம் 4 to 6 அந்த மாதிரி வச்சுருந்தோம்னா எல்லாருக்குமே சண்டேயும் அஃபெக்ட் ஆகாது, எல்லாருமே அவைலபிளா இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம பண்ணிப்போம். ரமேஷ் சார், ஒரே ஒரு நிமிஷம் சார். சிவசங்கரி மேடம், நீங்க சான்ஸ்கிரிட் படிக்கலன்னு சொன்னீங்க. ஆனா அந்த ப்ரொனன்சியேஷன் சொல்ல உச்சரிப்பு சூப்பர். அதாவது சான்ஸ்கிரிட் படிச்சவங்க கூட இந்த அளவுக்கு உச்சரிக்கல. நான் படிச்சிருக்கிறேன். அந்த ப்ரொனன்சியேஷன் தான் சான்ஸ்கிரிட். தமிழுக்கும் சான்ஸ்கிரிட்டுக்கு தான் தெய்வீக மொழின்னு வச்சாங்க. மித்த எந்த மொழிக்கும் அந்த ஒரு அந்தஸ்து கொடுக்கல. ஏன்னா நீங்க சொன்னீங்கல்ல வைப்ரேஷன் சொல்றீங்கல்ல, அது தமிழுக்கு ஈக்குவல் சான்ஸ்கிரிட், சான்ஸ்கிரிட்க்கு ஈக்குவல் தமிழ். ரெண்டும் ஒண்ணுதான், ரெண்டும் தெய்வீக மொழி தான். அந்த நீங்க சொன்னீங்கல்ல அந்த 1 காணா 1 2 3 அந்த சான்ஸ்கிரிட்ல மட்டும் அந்த பிரிச்சு நம்ம அந்த ஸ்லோகத்தை சொன்னீங்கன்னா அந்த வைப்ரேஷன் இருக்கு. நேத்து கூட ஒரு யூடியூப்ல பார்த்த புத்த துறவி சொல்றாரு, நம்ம செல் இருக்குல்ல உடம்புல, அந்த செல்கள் வந்து நம்ம பாசிட்டிவா எது பேசுறோமோ அந்த செல் வந்து அது வாங்கிக்குமா. அதனாலதான் என்ன சொல்லியிருக்காங்க, நீங்க நெகட்டிவா பேசாதீங்க, நெகட்டிவா கேட்காதீங்கன்னு சொல்றாங்களா. நம்ம உடம்பு வந்து நீங்க உடலும் இதை சொன்னீங்களா, அந்த இதை சொல்றதுக்கு தான் நான் திருப்பி வந்தேன். என்னன்னா, நம்ம பாசிட்டிவ் திங்கிங் நிறைய இருக்கும்போது நமக்கு நம்ம உடம்புலயே அந்த பாசிட்டிவ் எனர்ஜி வருதுன்னு சொல்றாங்க. இந்த ஸ்லோகமும் தமிழோட இது அந்த பாசிட்டிவ் எனர்ஜி நிறைய வரும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம உடம்புல உள்ள வியாதிகள் மற்றும் எந்த பாகம் ஒர்க் ஆகலையோ அது ஒர்க் ஆக ஆரம்பிச்சதுன்னு சொன்னீங்கல்ல, அது உண்மைதான். அந்த எவ்வளவு தியானம் முக்கியமோ அதே மாதிரி இந்த ஸ்லோகத்துக்கு அவ்வளவு ஈக்குவல். ரொம்ப நன்றி. இந்த மாதிரி ஒரு ஸ்லோக கிளாஸ் ஒரு நாள் எடுங்க, நம்ம அதை கலந்துக்கலாம். ரொம்ப நன்றி. நன்றி நன்றி நாராயணன் சார். ஆக்சுவலி என்னன்னா, சான்ஸ்கிரிட்லயும் ஹிந்திலையும் எனக்கு தெரிஞ்ச 2 மொழியிலையும் பிரத்யேகமான எழுத்துக்கள் உண்டு. நம்ம கணவன் அப்படி சொல்றோம், கா தான் தமிழ்ல. கணபதின்னு அதே படிக்கிறோம். பட் 2த்துக்கும் ஒரு கா தான். பட் பிரத்யேகமான எழுத்துக்கள் தமிழ்ல கிடையாது. இதெல்லாம் வந்து சான்ஸ்கிரிட்ல ஏன் அதுல ஸ்லோகங்கள்லாம் அதுல சொல்றாங்கன்னா, நம்ம அந்த பிரத்யேகமான எழுத்துக்கள் பண்ணும்போது கரெக்டான ப்ரொனன்சியேஷன். ஒருத்தர் வந்து நம்ம பேரையே தப்பா ப்ரொனவுன்ஸ் பண்றோம்னா கோச்சிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் இது. நன்றி. நிறைய இந்த மாதிரி என்ன பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம மெம்பர்ஸ் மீட்ல டிஸ்கஸ் பண்ணிப்போம். நன்றி. இன்றைக்கு அருமையான ஒரு நிகழ்வை கொடுத்த சிவசங்கரி மேடத்துக்கு நம்ம நன்றி தெரிவிச்சுப்போம். மத்தியானம் கூட ஓகே தான் நினைக்கிறேன் இல்லையா, ஒரு 3 to 5 அப்படி கூட நம்ம பிளான் பண்ணிப்போம். எல்லாருக்குமே மற்றவங்களுக்கு யாருக்கு இன்ட்ரெஸ்டோ வரலாம், மற்றவங்க எல்லாம் தூங்குற நேரமா இருக்கும் சண்டே. அதனால நீங்க மட்டும் தனியா வந்து பேசிட்டு இருக்கலாம். ஒரு 3 to 4 அந்த மாதிரி 1 hour தான், அதிகபட்சம் 1 மணி நேரம் தான் நம்ம பிளான் பண்றோம். அது மாதிரி மாசம் ஒரு நிகழ்ச்சியும் பிளான் பண்ணியிருக்கோம். அதை பத்தியும் நான் சொல்றேன். வேற ஏதாவது ஆலோசனைகள் இருந்தால் நம்ம எல்லாம் அன்பு உறவுகள் குரூப்ல இருக்கிறவங்கள கூப்பிட்டு அதுல லிங்க் ஷேர் பண்ணி பண்ற மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கோம் இது வரைக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணிப்போம்.
இன்று அருமையான ஒரு பொழிவை கொடுத்த சிவசங்கரி மடத்துக்கு ஒரு நன்றி தெரிவித்து உலக இதுவரை மக்களின் நன்மைக்கான கூட்டு உலக மக்களின் நன்மைக்கான கூட்டுமொத்த ஓகே, இது சொல்லிடுறேன். அது பிறகு பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். சரி சார் சிவகரி மேம் ஹேண்ட் ரைஸ் பண்ண மாதிரி இருக்கு, கேட்டுக்கலாமா சார்? பண்ணுங்களேன். அது மாதிரி வந்து இன்னைக்கு நிறைய பேர் கலந்துக்கிட்டாங்க. அருமையாக கடைசி வரைக்கும் இருந்து ஃபீட்பேக்லாம் கொடுத்து ஃபீட்பேக்லாம் கேட்டு கொடுக்கறது ஒரு பக்கம் கொடுத்துட்டு போயிடுவோம். கேட்டுட்டும் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு நன்றி தெரிவித்து நாளை வேறு ஒரு ஆளுமையுடன் சந்திப்போம். உலக மக்கள் கூட்டு பிரார்த்தனையோட இதை முடிச்சுக்கலாம். உலக மக்களின் நன்மைக்கான கூட்டு பிரார்த்தனை. உலகின் எல்லா உயிர்களையும் படைத்த சர்வ வல்லமையும் ஈடு இணையில்லா சக்திகளின் பிறப்பிடமாக உள்ள இயற்கை பேராற்றலின் மாபெரும் சக்தியாக எங்களின் ஆழ்மன நம்பிக்கையாக எங்களுக்குள் பெருக்கெடுத்து ஓடும் நேர் விளை ஆற்றலை அனுதினமும் உற்சாக ஊற்றாய் இருந்து நாங்கள் அனைவரும் சகல ஐஸ்வரியங்களுடன் ஆனந்தமயமான ஆரோக்கிய வாழ்வினை பெற்று அதிகாரம், ஆளுமை, செல்வாக்கு, வல்லமை கொண்ட மனிதர்களாக ஞானம், புகழ், வெற்றிகளை அடைந்து நாங்களும் எங்கள் குடும்பமும் பரிபூர்ண திருப்தியுடன் நிறைந்த செல்வ செழிப்புடன் மிகவும் நிம்மதியான வாழ்வினை வாழ்ந்து வருகிறோம். எங்களுக்கு நிம்மதியான வாழ்வினை அளித்த இயற்கை பேராற்றலின் பெரும் கருணைக்கு எங்களின் மனமார்ந்த நன்றி, எங்களின் ஆத்மான நன்றி, எங்களின் உணர்வுபூர்வமான நன்றி. நன்றி அனைவருக்கும் நன்றி. இந்த நாள் இனிதான் இன்பமான நாளை தந்த இறைவனுக்கு நன்றி. உணவுப்பொருள் உலகமையும் நதிகளுக்கும் தேசியமையும் மனமெங்கும் அன்பமையும் கூறி இந்த வாய்ப்பு கொடுத்த அன்பு நலம் கொடு நீண்ட ஆயுள் நிறைச்சலும் ஆராய்ச்சியோடு வாழ வாழ்த்துக்கள் ஐயா. நன்றி ஐயா, மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி. திருமூர்த்தி, ஈரோடு. வணக்கம். நன்றி சார், சிறப்பான நிகழ்ச்சி. நாளை சந்திப்போம். நன்றி. அனைவருக்கும் நன்றி.